கனிம வளங்கள் எங்கே? ஆசிய கண்டத்தில் கனிம வளங்கள். இங்கிலீஷில் வந்து மினரல்ஸ். எதெல்லாம் கனிமங்கள்? இயற்கையில் மண்ணில் கிடைக்கிறது, மனிதனுக்கு பயன்படக்கூடியது எல்லாமே கனிம வளங்கள். இரும்பு, நிலக்கரி, மேங்கனீஸு. மேங்கனீஸ் எதுக்கு வேணும்? மேங்கனீஸ் எதுக்கு தேவைன்னு பார்த்தோம். எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காத இரும்பு அல்லது எக்கு தயாரிக்க. பாக்சைட் என்னது? அலுமினியத்துடைய தாது, துத்தநாகம், டங்ஸ்டன் எங்கே யூஸ் ஆகுது? பழைய குண்டு பல்பு, இப்போ உள்ளதெல்லாம் இல்லை, அது எல்இடி. பெட்ரோலியம், தகரம், டின்னு, இதெல்லாம். எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, போர் போடும்பொழுது. ஹைட்ரோ கார்பன்ஸ் எரிபொருளாக பயன்படுது. இந்த எரிபொருளை வச்சு என்ன பண்ணுவோம்? ஆற்றல் கிடைக்கும், மின்சாரம் தயாரிக்கலாம், வண்டி ஓட்டலாம், சமையல் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இது எங்கே கிடைக்கிது? மேற்கு ஆசிய நாடுகள். மேற்காசியா. இதனால தான் இந்த ஏரியாவில் போய் நோண்டிக்கிட்டே இருப்பான் அமெரிக்காக்காரன். ஒன்றானும் ஒரு ஐக்கியா யார்? யுஎஸ்ஏ. அங்கே போய் சும்மாவே இருக்க மாட்டான் நோண்டிட்டு. இன்றைக்கி கூட என்ன யுனெஸ்கோவிலேருந்து வெளியில் போகிறான்றான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர் இது. யுனெஸ்கோனா என்ன, நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு. அவன் வந்துட்டு பாலஸ்தீனத்தை ரெகக்னைஸ் பண்ணுவான். சரியா? அப்படி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சேர்த்து சொல்கிறேன். இதாங்க பாலஸ்தீனம். இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க, 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோடனே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானுங்க, இந்த ஜூஸும்பாங்கள்ல, யூதர்கள், அவன் இஸ்ரேல் நாடு. உலகம் ஃபுல்லாக நாடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கானுங்கள அந்த சங்கி மங்கி குரூப்பு, அடிமையான குரூப்லாம் விட்ருங்க, அடிமை குரூப் வேறு, அதில் மெயின் சங்கி மங்கி குரூப்பு, அவன்லாம் வெளியில் வரமாட்டானுங்க. அதாவது ஆரியன்ஸ், பாப்பான்ஸ் அப்படி வேணாலும் சொல்லலாம், ஓப்பனாக சொல்லலாம். இதில் என்ன உண்மையை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவனுங்களுக்கு இந்தியாவே கிடையாது. எல்லா ஊர்லேயும் போய் பொழப்பு, கடவுள் பேரை சொல்லி அடுத்தவங்களை இப்போ சுரண்டி சாப்பிட்ற பொழப்பு தான் அவனுக்கு வேலை. இப்போ இந்தியாவே அவனுதுன்னு வரலாறு மாத்திரம் பார்த்தீங்களா? இந்த வேலையை தான் அங்கே பண்ணுறானுங்க. எங்கே? இஸ்ரேலில். அந்த ஜூஸ் உலகம் ஃபுல்லாக அங்கே யூரோப்பு, அமெரிக்காலாம் பரவி கிடக்கிறானுங்க. அவனுங்களுக்கு சொந்த நாடு எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஒரு தனி நாடை உருவாக்கணும்னு அமெரிக்கா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அமெரிக்கா பேக்ரவுண்ட், அமெரிக்காவில் பெரிய பெரிய கார்பரேட்லாம் யாருன்னா அவனுக்கு தான். ஸோ உருவாக்கலான்னு பார்க்குறான்னு. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் முடிஞ்சவொடனே, முதல் உலகப் போரில் தான் ஹிட்லர் அடித்து துரத்தி விட்ருவார். நல்லா வெளுன்னு இழுத்துருவான். முதல் உலகப் போர் தான் நினைக்கிறேன். ஆமாம், முதல் உலகப் போரா 2ஆம் உலகப் போரா? ஹிட்லரு 2ஆம் உலகப் போரா? யூரோப்பில் அடித்து துரத்துவான், வெளுன்னு இழுத்துருவான். ஆனால் அதில் நல்லவங்களும் இருக்காங்க. ஐன்ஸ்டைன் முதற்கொண்டு எல்லாருமே, கார்ல் மார்க்ஸ்லேருந்து எல்லாம் ஜீவ்ஸ் தான், யூதர்கள்லாம். அப்புறம் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவானுங்க, இங்கே லேண்டு விவசாயம் செய்யறன்னு கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டு வாங்குவானுங்க. இங்கே தான், இங்கே பாலஸ்தீனத்தில் லேண்ட் வாங்கி இந்த பார்ட்டி எங்களுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது நான் எங்கள் நாடு, தனி நாடு நான் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணிடும் யுனைடெட் நேஷன். அந்த இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனம் சொந்த நாட்டை விட்டுட்டு இன்றைக்கி அவன் போராடிட்டு இருக்கிறான். இந்த டோட்டலாக அந்த பாலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அயன் டோம், அந்த டோம், இந்த டோம்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பான். கரண்ட் அஃபேர், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படிக்கணும். இது அது மாதிரி. எதுக்கு சார் இங்கே வந்து நோண்டிக்கிட்டே இருக்குங்க? அங்கேருந்து இங்கே அடிக்கிறான் இஸ்ரேல். ஈரான் இங்கே இருக்குது, அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே இருக்கிறான், அவன் அங்கே இருக்கான், அங்கேருந்து அடிக்கிறான். அதை வச்சு வெளுத்தான் அவன். யார்? ஈரான். திரும்ப அவனுக்கு அது மாதிரி ஒரு ரொம்ப குசும் பிடிச்சவனு வச்சுக்கோங்களேன். யார்? இஸ்ரேல். அதான் மேற்கு ஆசிய நாடுகள். இங்கே தான் என்ன இருக்குது? மேற்கு தென்மேற்கு ஆசிய நாடுகள். பெட்ரோலியம் இதெல்லாம் கிடைக்கும். அரேபியா, ஓமன், ஏமன், துபாய், இதெல்லாம் இங்கே. ஈராக்கு, ஈரானு, பாலஸ்தீனம், இங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்கிது. சிரியா, துருக்கி, இங்கெல்லாம் பாலைவனம், சப்ட்ராபிக்கல்.
பாலைவனத்துலேருந்து கடியில் என்ன இருக்குது? பெட்ரோலியம் கிடைக்கிது. இதான் மேற்காசிய நாடுகள். அங்கே அதெல்லாம் கிடைக்கும். உலகத்திலே அதிகமான பெட்ரோலியம் இதெல்லாம் கிடைக்குன்னா அதுதான். ஏன்னா பெட்ரோலியத்தை வச்சு தான் என்ன ஆகுது? எல்லா மின்சாரம் தயாரிக்கிறது, வண்டி ஓட்டுறது, பொருளாதாரமே முடங்கிடும் பெட்ரோல் இல்லைன்னா. அதுக்கு தான் அங்கே போகிறாங்க. உலகின் 1/3 அங்கே கிடைக்கிது, 33%. மேற்காசிய நாடுகளிலே ஈரானில் குறிப்பிடத்தக்க அளவில் கனிம வளங்கள் காணப்படுது. ஈரானில் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அவன்கிட்ட இருந்தால் சீப்பாக நமக்கு வாங்குறானுங்க. இப்போது ரீசெண்டாக கூட அங்கே வாங்காதன்றான், அமெரிக்கா மிரட்டுறான். அப்புறம் யுஎஸ்எஸ்ஆர்ட்ட வாங்கணும், அங்கேயும் வாங்காதன்றான். யுஎஸ்எஸ்ஆரில் ரஷ்யா, அமெரிக்கா. அதெல்லாம் படிக்கணும், நியூஸ் படிங்க தயவு செஞ்சு. அப்போ தான் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வரலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிறது ரெண்டாவது. முதல்ல நல்ல குடிமகனாக இருக்குன்னா என்ன வேணும்? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நியூஸ் படிக்கணும். படிக்க படிக்க தெரியும். இதோட ரிலேட் பண்ணணும். ஆமாம், இரும்புத்தாது. உலகிலே மிக அதிகமான இரும்புத்தாது வளம் ஆசியாவில் தான் இருக்குது. அங்கே மெயினாக சீனா, ரெண்டாவது இந்தியா. அது போக துருக்கி, இதெல்லாம் மெயினாக. இந்த டாப் ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நிலக்கரி, படிம எரிபொருள். ஆமாம் தானே? ஃபாசில் ஃபியூயல், உயிரினங்களின் படிமங்கள். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் என்னது? ஃபாசில். அது எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். எரிபொருளாக ஃபியூயல். எதை எரிபொருளாக பயன்படுத்துவோம்? சீக்கிரம் பற்றிக்கணும், நிறைய ஹீட்டை ரிலீஸ் பண்ணணும். நம்ம கேட்குறதா? ஆமாம், அந்த மாதிரி. உலகிலே ஆசியாவில் தான் அதிக நிலக்கரி இருப்பு இருக்குது. ஆசியாவில், உலகத்திலேயே மற்ற கண்டத்தோட. அதில் ஃபஸ்ட்டு சீனா, ரெண்டாவது இந்தியா. சரியா? மரம். அடுத்து பெட்ரோலியம், மண்ணுக்குள்ளே புதஞ்ச ஓடு இருக்கக்கூடிய உயிரினம். அதோட கொழுப்பு தானே ஆகுது, பெட்ரோலியமே கிடைக்கும். அந்த சாக்கடையை பார்த்தோம்ல, இங்கேருந்தா என்ன கிடைக்குது? நம்ம பயன்படுத்த நிறையா பொருள் இப்போ இன்றைக்கி செயற்கையாக தயாரிக்கிற பொருள் எல்லாம் பிளாஸ்டிக்கிலேருந்து எல்லாமே அங்கே அதில் தான் தயாரிக்கிறான். அடுத்தது நீங்கள் மேக்கப் ஜாமான்லாம் இருக்குல்ல, நிறையா, எல்லாமே அதில் இருந்தால் சாக்கடை தான் அது. ஆமாம். அப்புறம் வீட்டு எண்ணெய் முத கொண்டு அதில் தான் தயாரிக்கிறானுங்க. கடைசி அதில் ஒரு கசடு எடுக்கிறானுங்க, வாசனை இல்லாத ஒரு எண்ணெய் அதிலேருந்து பிரித்து எடுக்கிறான். அது என்னது? அது இதுதானே பெட்ரோல். என்னது? ஃபேட்டு தானே அது. அதில் வெள்ளையாக ஒரு எண்ணெய் எடுக்கிறான். எண்ணெய் தான் என்னது? ஃபேட்டு தான். கடலை எண்ணெய் கிடைக்குதுல்ல, கடலை எண்ணெய்னா என்னது? கடலக்கொட்டையில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, அதுதான் நமக்கு எண்ணெயாக கிடைக்கும். அது மாதிரி கொழுப்பு ஃபேட்டு தான். என்னைக்கோ மண்ணுக்குள்ளே புதஞ்சு அந்த கொழுப்பு தான் இப்போ நமக்கு பெட்ரோலாக கிடைக்குது. சரியா? இதில் ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் பிரித்தது போக ஃபேட்டு ஒரு பார்ட்டு கிடைக்குது. அந்த ஃபேட்டை தான் என்ன பண்ணுறாங்க? எடுத்து நம்ம கொண்டு வந்து கடலை எண்ணெயாவோ அந்த ஃப்ளேவரை கலந்து விட்ருவானுங்க. கலந்து விட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க நமக்கு. சூரியகாந்தி எண்ணெய் அந்த மாதிரி. அதான் உண்மை. சவுதி அரேபியா, குவைத்து, பக்ரைனு, ஈரானு, கத்தார், ஐக்கிய அரேபிய குடியரசு, இப்போ தான் பேசணும்ல, அந்த ஏரியா தான் எல்லாமே. யுஏஇ அப்படிம்பாங்க. அதுபோக தென்சீனா, மலேசியா, புருனே, இந்தோனேசியா, இந்தியா, ரஷ்யா, மற்ற நாடுகள். இவங்களுக்கு தான் முக்கியமாக 1/3 கிடைக்குதாங்க. பாக்சைட் இந்தியா மற்றும் இந்தோனேசியாவில் கிடைக்கிது. பாக்சைட் எதோட தாது? அலுமினியத்தின் தாது. கேள்வி கேட்பாங்க. இந்தியா இந்தோனேசியாவில் அதிகமாக உற்பத்தி ஆகுது. உலகத்திலேயே மைக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு எது? இந்தியா. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பாங்க. மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா, அங்கெல்லாம் தகரம் அதிகமாக கிடைக்குதாம்மா. டின்னு இங்கிலீஷில். எல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடு. வேளாண்மை, வளங்கள்லாம் முடிஞ்சிருச்சா? அடுத்து வேளாண்மைக்கு வராங்க.
ஆசியா மொத்த பரப்பளவை வேளாண்மைக்கு 18% பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலும் எப்படி இருக்குது ஆசியாவில் எல்லாம் பாலைவனம். அங்கே இதெல்லாம் பாலைவனம், இதெல்லாமே பாலைவனம். விவசாயம்லாம் செய்ய முடியாது அவ்வளோவா, எல்லாம் பாலைவனம். 18% தான் விவசாயம் செய்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட்டு. முதன்மையான தொழில் வேளாண்மை, ப்ரைமரி ஆக்டிவிட்டி. பெரும்பான்மையான மக்கள் இதில் தான் ஈடுபடுறாங்க. 50% மேலே முதல் நிலை தொழிலில் தான் ஈடுபடுறாங்க. தெற்காசியா பார்த்தோம்ல, தென்னில் நம்ம இந்தியா, அதெல்லாம் தெற்காசிய நாடுகள். அதெல்லாம் தெற்காசிய நாடு. அப்புறம் தென்கிழக்கு ஆசியா. கிழக்காசியாவில் காணப்படும் ஆற்று பள்ளத்தாக்குகள். அங்கே தான் வண்டல் மண் இருக்கும். வண்டல் மண் விவசாயத்துக்கு உகந்த நிலம். வண்டல் மண் உருவாக்குறது யார்? ஆறு. தீவிர வேளாண்மை, இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் கல்டிவேஷன் அப்படிம்பாங்க. தீவிர வேளாண்மை எந்தெந்த ஏரியாவில்? இங்கே கிழக்காசிய நாடு, இங்கே எல்லாத்துலேயும் ஆற்று சமவெளிகள். தீவிர வேளாண்மை, இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் இங்கிலீஷில். சரியா? அப்படின்னா தொடர்ந்து ஒரு லேண்ட் இருக்கும், 2.5 ஏக்கர் 3 ஏக்கர் ஒருத்தன் வச்சுருப்பான். அதை தொடர்ந்து அறுவடை செய்வான், ஏதாவது பயிர் செய்வான், அறுவடை செய்வான், பயிர் செய்வான், தொடர்ந்து பயிர் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது பேர் தான் இன்டென்சிவ், தீவிர தன்னிறைவு வேளாண்மை இங்கிலீஷில். அதை போட்டு புழிஞ்சு எடுத்துடுவான். அப்போ அந்த நிலத்துக்கு என்ன போடணும்? உரம் போடணும். ரெகுலராக உரம் போட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆசியாவிலே அதிக பயிர் சாகுபடி செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்டுள்ள நாடு இந்தியா. எங்கெங்கே சார்? இங்கே இதெல்லாம் இது. அப்புறம் இங்கே ஆற்றுப்படுகையெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம். அது ஒரு முக்கியமான பயன். பல மேற்காசிய நிலத்தடி நீர் நிலப்பரப்பு அருகில் கிடைக்கும் இடங்களில் பயிர்கள் பயிரிடப்படுகிறது. மேற்காசிய நாடுகள் பாலைவனம் இருக்குல்ல, அங்கே அந்த ஓயாசிஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, பாலைவன சோலை, அந்த இடத்துல மட்டும் பயிர் செய்கிறாங்க. ஈராக் நாட்டில் வேளாண்மை நடவடிக்கை மழைப்பொழிவு மற்றும் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஆறுகளிலிருந்து பெறவும் நீரிணை பொருத்தி அமைகிறது. ஈராக்கில் மேற்காசிய நாடுகளுங்க தான் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ். மழைப்பொழிவு லைட்டாக தான் மழை கிடைக்கும். பட் அந்த ஏதோ இங்கே மலை பிரதேசம் பார்த்தாலும் உயரமான மலைத்தொடர் இந்த இடத்துல. ஸோ அதிலிருந்து அந்த ஆறு உருவாகி வருது. ஸோ விவசாயம் நடக்குது. ஆசியாவின் மிக முக்கியமான உணவுப் பயிர் நெல், கோதுமை. நெல் வந்து வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம், இங்கிலீஷில் டிராபிக்கல், சப்டிராபிக்கல் ரீஜன் விளையும். பூமி முழுவதுமே அதே கதை தான். இதுக்குள்ள இதை ஒட்டின பகுதி பூமி முழுவதுமே அதுதான். இதுக்குள்ளே தான் விளையும். அதுக்கு மேலே மிதவெப்ப மண்டலத்தில் பாதியை தாண்டி போயிட்டீங்கன்னா அங்கெல்லாம் விளையாது நெல். ஏன்னா நெல்லுக்கு அதிக வெப்பம் இருக்கணும், தூரில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணும், நிறைய தண்ணி வேணும் நெல்லுக்கு. கோதுமை அப்படியே உள்ட்டா, தண்ணி கம்மியாக இருந்தால் போதும், வெப்பம் தேவையில்லை. துணை அயன மண்டலம், ஆனால் அயன மண்டலத்தை ஒட்டி மிதவெப்ப மண்டலம், இங்கெல்லாம் கோதுமை விளையும். எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோங்க. கோதுமை விளையும். இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்? மிதவெப்ப மண்டல புல்வெளி இருக்கும். மிதவெப்ப மண்டல புல்வெளி, அந்த இடத்துலலாம் கோதுமை தான் விளையும். இதை புரிஞ்சுக்கிட்டா நிறைய விஷயம் நீ படிக்காமே ஆன்சர் போடலாம். அதுக்கு தான் உலகிலே மிக அதிகமாக நெல் உற்பத்தி செய்யும். கோதுமைக்கு குளிர் பிரதேசத்தில் விளையும், தூரில் தண்ணி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மேடு பள்ளமாக இருந்தாலும் சரி, ஈரப்பதமாக இருந்தால் போதும். நம்ம ஊரில் பருப்பு வகை இருக்கு இல்லையா, பயிர் செய்கிறோம்ல, அது மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வாங்க போங்க. அடுத்தது சீனா. கோதுமை அதிக உற்பத்தி செய்கிற நெல்லை என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு நெல் தான் சொல்லியிருக்கானா? நெல். சீனா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நம்ம, ரெண்டாவது. அது போக மியான்மரு, ஜப்பான், வங்கதேசம், தாய்லாந்து நெல் விளைவிக்கும் பிற முக்கியமான நாடுகள். அதிக மழைப்பொழிவு, செழுமை வாய்ந்த சமவெளிகள், மனித வளம் ஆகியவற்றை பற்றி தான் பருவமழை பெய்யும் ஆசிய பகுதி நெல் விளைய ஏற்ற பகுதி.
பருவமழை பெய்யுதில். இப்போ தென்மேற்கு பருவமழை இங்கே ஃபுல்லாக பெய்யும். ஆசிய நாடு இந்த ஏரியாலாம் எல்லாம் நெல் பயிர் செய்கிறாங்க. ஜப்பானில் கோடை காலத்தில் மட்டும் பயிர் செய்வாங்க. ஓகேவா? அடுத்தது தாய்லாந்து. ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து. இதுதான் தாய்லாந்து. இந்த இடத்துல அப்படியே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த இடத்துல. இது வரைக்கும் வருவான். ஆசியாவின் அரிசி கிண்ணம். பனா படிக்கட்டி முறை நெல் பிலிப்பைன்ஸில் அதிகமாக நடக்குது. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதான் பிலிப்பைன்ஸ். மேப்பை பார்க்குறப்ப என்ன பண்ணணும்? மேப் ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும். இங்கே மலை பிரதேசத்தில் அங்கங்கே அந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி உருவாக்கி பயிர் செய்வாங்க. பனாவ் படிக்கட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கடல் மட்டத்திலேருந்து 1524 மீட்ரு ஹைட்டாக அதிகமாக. ஏற்காடு ஹைட்டாமா அந்த இடம். பனா படிக்கட்டு முறை நெல் விவசாயம் மக்களால். மலையில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. நான் அப்பப்போ இந்த லேடிஸ்லாம் ஒரு பைக் எடுத்துகிட்டு அந்த மலைப்பிரதேசத்தில் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி வீர சாகசம். இந்த பெண்களை பாருங்கள், அவன் ரீல்ஸு ஓட்டுறதுக்காக இதை வீடியோ எடுத்து போட்டு விட்ருவானுங்க. அது மாதிரி அதெல்லாம் இங்கே தான், இந்த நாடு தான். பனா பிலிப்பைன்ஸ். அடுத்தது கோதுமை. ஆசியாவின் மிதவெப்ப மண்டல பகுதியில் விளையக்கூடியது. ரஷ்யா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான். இந்தியாவில் கோதுமை விளையுதா சார்? ஆமாம், இந்த இடத்துல, இந்த ஏரியாவில். சீனாவில் இந்த பக்கம்லாம் விளையும். ரஷ்யாவில் இந்த பக்கம் விளையும். பாகிஸ்தான் அதேமாதிரி. பாகிஸ்தான் இந்த இடம், இந்த ஏரியா கோதுமை விளையும். கதை மாதிரி புரிஞ்சிக்கணும், லைஃப் லாங்காக இருக்கும். ஆசியாவின் வறண்ட பகுதிகள் திணைப்பயிர்கள். திணை மில்லட்ஸ் இருக்குல்ல, மழை பெய்யும். அதுக்கு ரொம்ப மழையே பெய்ய தேவையில்லை, லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் போதும். அங்கே தான் இது விளையும். சிறுதானியம் சொல்கிறோம்ல, அது இங்கிலீஷில் மில்லட்ஸ். எது கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு, அதெல்லாம். கொள்ளு வந்து பருப்பில் வரும், தானியத்தில் வராது. சரியா? தானியம் வந்து ஆற்றல் கொடுக்கும், கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. பருப்பு வகைனாக்கா கார்போஹைட்ரேட் இருக்கும் அதில், பட் ப்ரோட்டீன் ரிச் பருப்பு. கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம் எல்லாம் சிறுதானியம். நம்ம ஊர்லேயே பாருங்கள், தமிழ்நாட்டோட முக்கியமான பயிர்களே இது தான். சிறுதானியத்தெல்லாம் விட்டுட்டு ஆகாவோன்னு கிளப்பி விட்றானுங்களா? அப்போ நம்ம எப்பயுமே ட்ரையான ரீஜன். ஏன் தமிழ்நாடு எங்கே இருக்குது? லீவேட் சைடு, காற்று முக எதிர் திசையில் இருக்குது, வறட்சி. ஆனால் அரசியல்னு வரப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் அரசியல்வாதி நாட்டையே கெடுத்துட்டாமானுங்க, மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க எல்லாம். அப்போல்லாம் என்னமோ பயங்கரமாக கொட்டுன்னு மழை கொட்டின மாதிரியும், இப்போ எதை இவனுங்க வந்து கெடுத்து விட்ட மாதிரியும். ஏன்னா அவனுக்கு சூத்துறானுங்களாமா. இவனுக்கு ஆட்சி செஞ்ச ஊப்பி மாப்பிலாம் போய் பாருங்க, பாவம் மக்கள் படாத அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊரில் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க திருட்டு பசங்க. அதுக்கு தான் முதல்ல நாலேஜ் வேணும். அதனால தான் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு உங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணி கெடுத்து வச்சுருக்கானுங்க, உங்கள் டேலண்டெல்லாம். இப்போ இந்தியா, பாகிஸ்தான் மற்ற சில எது இந்த சிறுதானியங்கள் பயிரிடப்படுகின்றன. இப்பயிர்கள் மட்டுமின்றி ஆசியாவின் பல்வேறு பருப்பு வகைகள். இதுவும் ட்ரையான ரீஜனில் தான் விளையும் பருப்பு வகை. நறுமணப் பொருட்கள் மலை பிரதேசங்களில். ஸ்பைசஸ் இங்கிலீஷில். எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. எங்கே? ஆசியா கண்டம் முழுவதுக்கு சேர்த்து பார்த்துக்கிட்டு. சணல் இலைப்பயிர். சணல் பருத்தி முக்கியமான இலைப்பயிர். பருத்தி உற்பத்தி செஞ்சு ஆடையாக மாற்றின பூமியில் முதல் ஆட்கள் யாருன்னா திராவிட மக்கள். சிந்து சமவெளியில் அதுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. சிந்து சமவெளியிலே திராவிடம் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆமாம். உலகில் 1/3 பகுதி பருத்தி ஆசியாவில் தான் விளையுது. இதுவும் வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம், டிராபிக்கல், சப்டிராபிக்கல் ரீஜன். புரிஞ்சுதா? 23 டிகிரி வரைக்கும் டிராபிக்கல். சப்டிராபிக்லாம் 23 டிகிரி ஒட்டி இருக்குல்ல, அது சப்டிராபிக்கல். அங்கே விளையுது பருத்தி, அங்கே தான் விளையுது. அதேமாதிரி சணலுக்கு வந்துட்டு அதுவும் அதே ஏரியா. டிராபிக்கல், சப்டிராபிக்கல் விளையும், ரெண்டு ஒரே மாதிரி தான். இலைப்பயிர் சொல்லுவாங்க, ஃபைபர் கிராப்ஸ். இதை வச்சு என்ன பண்ணலாம்? கயிறு, ஆடை, கட்டுமான பொருள் இதெல்லாம் தயாரிக்கலாம். நாராக இருக்கும். சணலுக்கு வந்து நிறையா தண்ணி இருக்கணும்.
பருத்திக்கு அவ்வளோ தண்ணி தேவையில்லை. சணலுக்கு நிறைய தண்ணி இருக்கணும். சணலை வச்சு தான் என்ன பண்ணுறான், சாக்கு பை, கயிறு இதெல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, தெரியும். இப்போ ட்ரெஸ்ஸே தயாரிக்கிறாங்க சணலை வச்சு. இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு வருவோம், அப்புறம் நம்ம இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான். ஆட்டுச்சமொழி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் போடுவாங்க. ஆசியாவில் அதிக பருத்தி உற்பத்தி சீனா. பருத்தி உற்பத்தியில் நம்பர் 1 சீனா, 2வது நம்ம ஆசியாவில். உலகத்துலேயே நம்ம சீனா தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரஷ்யா, கஜகிஸ்தான் அடுத்தது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, வங்கதேசத்தில் சணல் அதிக அளவில் உற்பத்தி ஆகுது. இந்தியா சணல் உற்பத்தியில் இந்தியா தான் உலகத்திலே நம்பர் 1. ஏற்றுமதியில் யாருனாக்கா வங்கதேசம் நம்பர் 1 சணல் உற்பத்தியில், ஏற்றுமதியில். அதேமாதிரி கரும்பு ஈரப்பதம் இருக்கணும், நிறைய தண்ணி வேணும் கரும்புக்கும். கரும்பு இந்தியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் டாப்பில் இருக்காங்க கரும்பு உற்பத்தியில் இந்தியா. காஃபி, தேயிலை, ரப்பர், பனை, கொக்கோ, தோட்டப்பயிர், பிளான்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு செடியை மரமாக போட்டுருவாங்க, அது ரொம்ப நாளைக்கு இருந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். காஃபி, தேயிலை, ரப்பர், பனை, பாம் ஆயில் இருக்குல்ல, அந்த பாம்பில் இருந்து எடுப்பாங்க. தென்னை மரம், அதெல்லாம் தென்னந்தோப்பு, அதெல்லாம் அதில் வரும். தோட்டப்பயிர்களில் சிறந்து இருக்கிறது இந்தியா, இலங்கை, இவங்கெல்லாம் தோட்டப்பயிர். ரப்பர், இயற்கை ரப்பர் டாப்பில் இருக்கிறவங்க மலேசியாவும் தாய்லாந்தும். நேச்சுரல் ரப்பர் இருக்குல்ல, அது இதான் மலேசியா. இதை தாண்டி இங்கே போனால் இது மலேசியா, இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல ஒரு பிட்டு. அதை தொடர்ந்து வந்தால் தாய்லாந்து. மேப் எடுத்து பார்க்கணும், மேப் எடுத்து பாருங்கள். அதுக்கு ரப்பர் விளையினால என்ன ஆகணும், அதிகமான வெயில், அதிகமான மழை இருக்கணும். மழை பொழிவு, மழைனா உயரம் இல்லை, ரெயின்ஃபால் இருக்கணும். அடுத்தது மேற்காசிய நாடுகள். பாலைவனத்தில் தான் என்ன இருக்கும், பேரிச்சம்பழம் விளையும். பாம், அதுவும் பாம் தான். ஈச்ச மரம் இருக்குல்ல, முள் மாதிரி இருக்கும். பனை மரத்தில் அது ஒரு வகை, ட்ரையான ரீஜனில் தான் அது இருக்கும் அந்த மரம். ஈரான், பேரிச்சம்பழம் உற்பத்தியில் உலகத்திலே நம்பர் 1 இது ஈரான். பாலைவனம். இதான் கொக்கோ மரம். கொக்கோ பார்த்திங்கன்னா பசுமை மர காடுகள், மலைப்பொழிவு நிறையா இருக்கணும், அங்கே இருக்கும். இந்த கொட்டை, இதில் ஒரு கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை எடுத்து இந்த ஊட்டி, அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஏற்காடு, இந்த மலையெல்லாம் இருக்கும். கல்வராயன் மலையா இந்த பக்கம் ஒன்று இருக்கு, அங்கெல்லாம் இருக்கும். கொல்லிமலையிலலாம் இருக்கும் கொக்கோ. அந்த கொட்டையை எடுத்து தான் காஃபின்ற சாக்லேட் தயாரிக்கிறது. அடுத்து மீன் பிடித்தல். இதெல்லாம் விவசாயத்தை பார்த்து முடிச்சாச்சு. என்னென்ன முக்கியமான பயிர் செய்கிறாங்க, நம்பர் 1 யார் எல்லாம். அடுத்து 2வது முதல்நிலை தொழில் இது மீன் பிடித்தல். கடலில் மீன் பிடித்தல், உள்நாட்டு மீன் பிடித்தல் 2. சரியா? ஃபிஷ்ஷிங் இங்கிலீஷில். முக்கியமான பொருளாதார நடவடிக்கை. ஆசிய கண்டத்தில் எங்கே 2 குளிர் நீராட்டமும் வெப்ப நீராட்டம் ஒன்று சேர்ற இடம் எதுன்னு பார்த்தோம், ஜப்பானுக்கிட்ட. வெரி குட். அங்கே தான் குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் ஒன்று சேரும். அங்கே என்ன இருக்கும், பிளாங்டன் அதிகமாக இருக்கும், அங்கே மீன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். கண்டத்திட்டாகவும் இருக்கணும், உயரமான இடம். அப்போது ஜப்பான் மீன் பிடித்தல் தொழில் முக்கியமான தொழில் யார், ஜப்பான். அங்கே போட்டுருக்கு பாருங்க, ஜப்பான். சீனா, அதுக்கப்புறம் ஜப்பான். இவனை அந்த பக்கத்தில் போய் 2 பேர்த்துக்கு சண்டை போட்டுக்குவானுங்க இந்த ஏரியாவில். இது வெப்ப நீரோட்டம் எப்படி போகும், குளிர் நீரோட்டம் எப்படி. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் கரெக்டாக புரியும். அந்த கிளாஸில் அட்டன் பண்ணாதவங்க உட்காந்துருந்தீங்க, பார்க்காதவங்க உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். போய் பாருங்கள், அதை இவ்வளோ படிக்கணுமா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஈஸியாகிடும். அவ்வளோதான் லாஜிக். திரும்ப கேள்வி கேட்டு எடுத்து பார்க்கணும். சும்மா படிச்சுன்னா போர் அடிக்கும். கேள்வி கேட்டு எடுத்து பார்க்கணும். கம்போடியா உள்ள டோன் லேசாப் ஏரி உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி. உள்நாட்டில் பெரிய ஏரி, மீன்பிடி ஏரி. எங்கே, கம்போடியா. இந்த இடத்துல வரும், தென்கிழக்கு ஆசிய நாடு. மேப் எடுத்து பாருங்கள் இந்த இடம். இது வரும், அவன் தான் வருவான், அந்த இடத்துல வரும்.
இந்தியா, இலங்கை, மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் வங்காள விரிகுடாவில் சிறந்த மீன்பிடி தலங்களை பெற்றுள்ளன. ஆமாவா? வங்காள விரிகுடா இதில் இந்தியா, இலங்கை, மியான்மர், வங்கதேசம். மீன்பிடித்தல் மாலத்தீவுகளின் பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு. மாலத்தீவில் வேறு வேலையே இல்லை, மீன்பிடித்தல் மட்டும்தான். முத்துக்கழித்தல் கிழக்கு அரேபிய கடற்கரையில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. கிழக்கு அரேபிய கடற்கரை, இந்த என்னது அரபிக்கடல், கிழக்கு அரேபிய கடற்கரை அப்படின்னா இந்த இடம். இது அரபிக்கடல், இது கிழக்கு அரேபி. மால்தீவ்ஸ் கோரல் ரீஃப்னால் உருவான தீவு அப்படின்னு பார்த்துருப்போம். அங்கே தமிழர்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஆனால் மீன் பிடிக்க போகும்போது அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. அங்கே வேறு தொழிலே இல்லை, முக்கியமான தொழிலே மீன் பிடித்தல் தான். லட்சத்தீவுங்க இருக்குது, இந்தியாவுக்கு சொந்தம். மாலத்தீவு அதை தொடர்ந்து, இது தனி நாடு. கரண்ட் அஃபேரில் இப்போ ரீசெண்டாக அந்த நாடு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஆமாம், வேறு தொழிலே இல்லை அது. அப்புறம் அதை விட்டிங்க அப்படின்னாக்கா டூரிசம், ஆழம் குறைவான கடல் பகுதி இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சு பாருங்கள். நியூஸில் கரண்ட் அஃபேரில் வரும் பாருங்கள். தொழில் பிரதேசங்கள், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், மஞ்சூரியன், ஷாங்காய், வியூஹன், பீகிங், ஷெங்யாங், குவாண்டோன், ஹாங்காங், இதெல்லாம் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நிறையா இரண்டாம் நிலை தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அங்கே இருக்கும். மஞ்சூரி பார்த்தோம்ல, இந்த ஏரியாவில் தான் அங்கே இதெல்லாம். இதில் ஹாங்காங் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் உள்ள ஒரு நகரம். பிரிட்டிஷ்காரன் அவன் கண்ட்ரோலில் வச்சுருந்தான் அந்த இது ஹாங்காங் மட்டும். இப்போ அந்த மக்கள் தனியாக சுதந்திரம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் சட்டத்துக்கு உட்பட்டு அவன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அதனால் டோக்கியோ, யோக்கோஹோமா, ஒசாக்கா, கியோட்டோ இதெல்லாம் ஜப்பானில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். தமிழ்நாட்டில் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸு. சென்னை ஃபஸ்ட்டு, அப்புறம் கோயம்புத்தூர். இப்போ எல்லா மாவட்டமும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா? செருப்பு தொழிற்சாலை அங்கே கொண்டுட்டு வராங்க. அங்கே இன்றைக்கி கூட ஏதோ ஒரு ஊரில் இங்கே இந்த பக்கம் ஒசூர் தொழிற்சாலை நிறையா இருக்கா. அந்த பக்கம் இப்போ தூத்துக்குடியில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஃபர்னிச்சர் தயாரிக்கக்கூடிய அந்த தொழில் பூங்கா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் அஃபேர் இதெல்லாம் தான் கேட்பாங்க பாருங்கள். இந்தியாவில் மும்பை, அகமதாபாத், கோயம்புத்தூர், பெங்களூர், சோட்டா நாக்பூர் இதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில் அதிகமாக இருக்கக்கூடியது. மும்பை, அகமதாபாத், குஜராத், சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், சோட்டா நாக்பூர். சோட்டா நாக்பூர் என்ன இது? இந்த இடம் ஏன் அங்கே இதாக இருக்குது, இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது. இரும்புத்தாது, சுண்ணாம்பு, நிலக்கரி, இந்த கனிம வளங்கள்லாம் அதிகம் அங்கே தான். சோட்டா நாகபுரி பீடபூமி இரண்டாம் நிலை தொழில் அதெல்லாம். அடுத்து போக்குவரத்து. போக்குவரத்து என்னது? ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பு. சும்மா பேசிகிட்டு இருப்போம், அது குரூப் 1ல் வந்திருக்குது ஸ்டேட்மெண்ட்டில். அடிப்படை கட்டமைப்பு வசதியில் இதுதான் ஃபஸ்ட்டு. எதுக்கு போக்குவரத்து முக்கியம்? மூலப்பொருள், பணியாளர்லாம் கூட்டிகிட்டு வரணும். முடிவிட்ட பொருளை என்ன பண்ணணும்? வாங்குகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும். சரியா? போக்குவரத்து இருக்கனால தான் என்ன பண்ணுறோம், இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா இந்த பக்கத்து 4 தெருவில் இருக்கிறவங்க மட்டும் தான் அங்கே வந்து படிப்பான். கரெக்டா? சாலை போக்குவரத்து லோக்கல் ஏரியாவில் ஓட்டுறதுக்கு சிக்கனமானது. நீண்ட தூரத்துக்குனா செலவு அதிகம். நீண்ட தூரத்துக்கு பொருத்தமான போக்குவரத்துனா நீர்வழி போக்குவரத்து, அதான் சிக்கனம். தரையில் சிக்கனமானதுனாக்கா ரயில் ட்ராக்கு, நீண்ட தூரத்துக்கு போகிறதுக்கு. பக்கத்தில் போகணும், சந்து முந்தெல்லாம் போய் இறங்கணும்னா இவர் தான். டோக்கியோவையும் மேற்கில் துருக்கியையும், வடக்கில் ரஷ்யாவையும், தெற்கில் இந்தோனேசியாவையும் இணைக்கிறது. என்ன இணைக்குது? ஆசிய நெடுஞ்சாலையா? கிழக்கில் டோக்கியோ, துருக்கி. அந்த நாட்டோட நெடுஞ்சாலை இணைஞ்சிக்கிறான். துருக்கி இங்கே இருக்குது, இப்படியே வந்தால்
ரோடு தெரியுதா? ஆனால் இதெல்லாம் கடந்து வர்றது பயங்கர கஷ்டம். இங்கே வந்து அப்படியே ஜப்பான் வரைக்கும் வருதாம். கொரியா, ஜப்பான், டோக்கியோ. அடுத்து என்ன சொல்கிறான்? வடக்கில் ரஷ்யாவையும் தெற்கில் இந்தோனேஷியா. ரஷ்யா நான் பார்த்துருக்கணும். இங்கேருந்து இந்தோனேஷியா இது வரைக்கும் எவ்வளோ நீளத்துக்கு ரோடு இருக்காமா? ஒரு 1,41,000 கிலோமீட்டருக்கு நீளம் இருக்காமா. ஆசியா நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலை 32 நாடுகள் வழியாக செல்கிறதாமா. அந்த குறுக்கு வரக்கு வலைப்பின்னல் இருக்குல்ல, ஆசிய நெடுஞ்சாலை வலைப்பின்னலே மிக நீளமான நெடுஞ்சாலை. ஆசிய நெடுஞ்சாலை ஒன்றாமா. நாடுகளுக்குள்ள நெடுஞ்சாலையை நினைச்சிருக்காங்க. டோக்கியோவை துருக்கியுடன் நினைக்குதாமா. 20,000 கிலோமீட்டர். அட்டியப்பா. NH1 கேட்பாங்க. NH ஆசிய நெடுஞ்சாலை, ஆசியன் ஹைவே 1 இதுதான் நீளமானது ஆசிய கண்டத்திலே. எந்தெந்த இரு இடங்களை நினைக்குது? டோக்கியோ ஜப்பான் தலைநகரம், அதிலிருந்து துருக்கி நினைக்கும். துருக்கி 20,000 கிலோமீட்டர். ஆசிய நெடுஞ்சாலை 43 AH43 இந்தியாவில் உள்ள ஆக்ராவிலிருந்து இலங்கையில் உள்ள மதாரா வரை செல்லுதாமோ. நடுவில் கட்டாயிரும். எப்படி கொண்டு போகிறான் என்னன்னு தெரில. ஏதாவது கதை விட்ருக்கானுங்க. பிளானாக இருக்கும், ஃபியூச்சர் பிளான். இப்போதைக்கு இல்லைண்ணா அதெல்லாம். மதுரை தானே, இங்கே டெல்லி பக்கத்தில் இருந்து இது வரைக்கும் இருப்பு பாதை. எது? ரயில்வே ட்ராக். உலகிலே நீண்ட இருப்பு பாதை டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை. இது கொஸ்டின் வந்துருந்தா குரூப் 4ல். டிரான்ஸ் சைபீரியனா உலகத்திலே நீளமானது. நான் அந்த மேப்பை புரியல. ரைட், இதில் பார்ப்போம். இங்கேருந்து அப்படியே வந்தால் இது வரைக்கும் வரும். உலகத்திலே நீளமான இருப்பு பாதை டிரான்ஸ் சைபீரியன். இதான சைபீரியன் பார்த்தோம்ல. டிரான்ஸ்னால் குறுக்க அப்படின்னு அர்த்தம். இதான் உலகத்திலே நீளமான ரஷ்யன் ரயில்வே. இது 9,000 கிலோமீட்டராமா. பெருங்கண்ட இருப்பு பாதை லெனின்கிரேட் மற்றும் விளாடிவாஸ்டாக் 2 இடங்களை இலக்கிது. டிரான்ஸ் கான்டினென்டன், அதான் பெருங்கண்ட இருப்பு பாதைன்றான். விளாடிவாஸ்க் இன்னொரு ஊர், அது லெனின்கிரேட். டிரான்ஸ் ஆசிய இருப்பு பாதை இது ஆசியா. அது தனி நாட்டோட போகிறது. இது ஆசியா. சிங்கப்பூரை துருக்கியிலிருந்துள்ள இஸ்தான்புல்லுடன் இணைக்கிறது. சிங்கப்பூரை அது ஆனால் இப்போ பயன்பாட்டில் இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. இங்கே இருக்குது சிங்கப்பூர் ஒரு புள்ளி. அங்கேருந்து வந்தீங்கன்னா மலேசியா, தாய்லாந்து, மியான்மர், இந்தியா அப்படியே போகும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படியே போனோம். ஈரான், ஈராக், சிரியா அப்படியே இந்த துருக்கி. ஏசியன் ரயில்வே AR1 டிரான்ஸ் ஆசியா இருப்பது எந்த இரு இடங்களை இலக்கியதுன்னு கேட்பான். சின்கான்சன் எனப்படும் உலக புகழ் வாய்ந்த அதிவிரைவு புல்லட் ரயில் ஜப்பானில் தான் இருக்குது. புல்லட் ட்ரெயின் நம்ம ஊரில் புல்லட் ட்ரெயின்னு சொல்லிட்டு 14 சொன்னானுங்க. 2014 நம்ம புல்லட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. கதையாக விட்டு அடித்து வந்தான். என்ன பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறான். சரி, எப்படி ஸ்மார்ட் சிட்டி பார்த்தோம்ல நேற்று, அப்படி சின்கான்சன் புல்லட் ரயில் ஜப்பானில் ஒசாகா டு டோக்கியோ வரைக்கும் போகுதாமா. மெக்லீவா? அதுக்கு பேர் என்ன? மெக்லீவ். காந்தத்தால் இயங்கும். ஃபிசிக்ஸில் பார்ப்போம் அதை பற்றி. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து வலையமைப்பு இந்தியாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆசியாவில்,
சீனா 2வது நம்ம. அடுத்து நீர்வழி போக்குவரத்து சீப்பஸ்ட்டு தாங்க. ஏன்னா உராய்வு விசை கம்மி, அதனால் ஈஸியாக கனமான பொருள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஷாங்காய் துறைமுகம், ஷாங்காய் சொன்னேன்ல, சீனாவில் இருக்கக்கூடியது. அது ஹாங்காங் தான் சொன்னேன், இது ஷாங்காய் அங்கே தான். நன்னம்பிக்கை முனைவழி ஞாபகம் இருக்கா? இதான் நன்னம்பிக்கை முனை. இந்த ஆசியா, கிழக்கு ஆசியா நாடு எல்லாத்தையும் இது வழியாக பொருள் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேயும் போகும், அப்படியே யூரோப்பு அங்கேருந்து வரும். 1860களில் 56 58 சம்திங் சுயஸ் கால்வாய். சரி, இது பாருங்கள், எங்கே சுற்றிட்டு போகிறத பாதியோட கம்மியாயிடுச்சு தூரம். 2 ரூட்டு, ஆசியாவையும் ஐரோப்பா வட அமெரிக்கா நாடுகளை இணைக்கிறது. நன்னம்பிக்கை முனைவழி ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவுடன் இணைக்கிறது. டிரான்ஸ் பசிபிக் வழி, டிரான்ஸ் பசிபிக்கு குறுக்க வார்த்தையிலே நாம் வச்சுக்கலாம். கிழக்கு ஆசியாவை வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுடன் நினைக்குது. கேட்பாங்க கொஷின், ஜப்பான்காரன் போகணுன்னா நம்ம ஊரெலாம் சுற்றிட்டு வரமாட்டான். அவன் எப்படி போயிடுவான்? அங்கேருந்து இங்கே இருக்குது வட அமெரிக்கா, இங்கே இருக்குது தென் அமெரிக்கா, அப்படி எடுத்துகிட்டு போயிடுவான். இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு. டிரான்ஸ் பசிபிக் வழி கிழக்காசிய துறைமுகங்களை மேற்கு அமெரிக்க நாடுகளின் துறைமுகங்கள். அமெரிக்காவின் மேற்கு துறைமுகம் அப்படி சொல்லுங்கள், தப்பாக போட்டு வச்சுருக்கிறானு. மேற்கு துறைமுகம் அதோட இணைக்குது. மேற்கு துறைமுகம் அமெரிக்காவோட மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம் அப்படின்னு அர்த்தம். சுயஸ் கால்வாய் வழி உலக வர்த்தக வழியின் நடுவே பயணித்து ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் நினைக்கிறது. சுயஸ் கால்வாய் மையம், உலக வர்த்தகத்துக்கு மையம் தான். டோக்கியோ, ஷாங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி, துபாய் எல்லாம் முக்கியமான துறைமுகங்கள் ஆசியாவில். சும்மா பார்த்துக்கங்க, அவ்வளோதான். ஆசியாவின் கலாச்சார கலவை, கல்ச்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? அங்கே உள்ள நாகரிகம் வேறு, கலாச்சாரம் வேறு. எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஜாகிரபிக்கல், அங்கே என்ன கிளைமேட் இருக்குது, எப்படிப்பட்ட லேண்டு, டோப்போகிராஃபி, மெயினாக கிளைமேட் தான் தீர்மானிக்கும். சரியா? சரி. உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை எங்கே இருக்குது? ஆசிய கண்டத்தில். உலகில் சுமார் 10/6 மக்கள் ஆசியாவில் உள்ளனர். 10/6 எவ்வளோ சதவீதம்? அளவு 60% மக்கள். பல்வேறு இயற்கை கூறுகளினால் ஆசியாவின் மக்கள் பரவல் சீரற்று காணப்படுது. ஆமாவா? ஒரே இடத்துல எல்லா மக்களும் குமிஞ்சிருக்காங்களா? சீரற்று. ஈரானு அங்கெல்லாம் போனால் மக்கள் தொகை கம்மியாக இருப்பாங்க, அடர்த்தி. அது அங்கே துருவ பகுதி, சைபீரியன் பகுதி, அங்கே எப்படி இருக்குது மக்கள் தொகை? சுத்தமாக இருக்காது. ஏன்? பனிப்பிரதேசம். சொல்கிறாங்க. 3/5 மக்கள் சீனா மற்றும் இந்தியாவில் உள்ளனர். உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எது? சீனாவும் இந்தியாவும். 3/5 அப்படின்னா எத்தனை சதவீதம்? 60%. ஆசியாவில் 60% மக்கள் 2 நாட்டில் இருக்காங்க. வங்கதேசம், இந்தோனேசியா, ஜப்பான், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் 100 மில்லியனுக்கு அதிகமாக இருக்காங்க. எல்லாம் சேர்த்துனா 10 கோடி பேர்த்துக்கு மேலே இருக்காங்களாம் இந்த நாடுகள்லாம். வங்கதேசம், இந்தோனேசியா, ஜப்பான், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துனால தனித்தனியாக. வங்கதேசம் இங்கே இருக்குது. வேறு என்ன நாடு சொல்கிறான்? பாகிஸ்தான் இங்கே இருக்குது, பிலிப்பைன்ஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல வரும் பிலிப்பைன்ஸ், ஜப்பான். இங்கெல்லாம் வந்து என்னது 10 கோடிக்கு மேலே இருக்காங்களாமா. ஆசியாவில் மக்கள் அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டர் 140. எல்லாம் என்டையர்
காண்டினென்ட் சேர்த்துனோம்னா மக்கள் அடர்த்தி எவ்வளோ 143 பேர் சதுர கிலோமீட்டருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 140 பேர் வசிக்கிறாங்க. இதில் இந்தியா, ஜப்பான், வங்கதேசம் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடு மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது. சீனாவில் கிடையாது அடர்த்தி, பாப்புலேஷன் தான் அதிகம், அடர்த்தி கம்மி சீனாவில். மக்கள் அடர்த்திக்கான ஃபார்முலா என்ன? மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை பரப்பு. இப்போ பரப்பு அதிகமான என்ன ஆகும்? அடர்த்தி குறையும். நம்மளோட பாப்புலேஷன் அதிகம் சீனா, பட் அடர்த்தி கம்மி. ஏன்னா அவன்கிட்ட பரப்பு அதிகம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு சீனா. நம்ம எத்தனைக்கும் ஒரு நாடு அவனோட கம்பேர் பண்ணும்பொழுது. இன்றைக்கி ஆனால் சொல்ல போனால் இவன் தான் உலகத்தில் வல்லரசு. அமெரிக்காலாம் கிடையாது, அவனுங்க ஏமாற்றி தர்றானுங்க. குறிப்பாக ஆற்றுச்சமவெளி தான் என்ன ஆகுது? தண்ணி வளமான மண்ணெலாம் இருக்கா, ரொம்ப காலமாக அங்கே மக்கள் இருக்காங்க, அங்கே அடர்த்தி அதிகம். தொழில் பகுதிகள், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், 2ஆம் நிலை தொழில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டுள்ளது. இந்தியாவின் உட்பகுதியில் மக்கள் அடர்த்தி மிக குறைவு. கடற்கரை ஓரத்தில் தான் அதிகம். சமயம், மொழி. சமயத்தை பற்றி முன்னாடியே பேசியாச்சு, மொழியை பற்றியும் பேசியாச்சு. இங்கே இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய சமயங்கள், இந்து அது ஒரு சமயம்லாம் இல்லை. இவனுங்களாம் பிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்திக்கிட்டு இந்துடா, நம்மளாம் இந்துடா, வாடான்னு எழுதுக்கிட்டானுங்க. அப்போ தானே நீ அடிமையாக அவனுக்கு தொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக இஸ்லாம், புத்தம், அதாவது பௌத்தம், கிறிஸ்தவம், சீக்கியம், இது மாதிரி நிறையா இருக்குது. அதுபோக ஜொராஸ்டிசம், சமணம், ஜிண்டோயிசம், கான்ஃபூசியம், இது ஈரானு, இது இந்தியா. ஜிண்டோயிசம் சீனா, கான்ஃபூசியம் சீனா தான், டாவோயிசம் சீனா தான். மொழிகள் மேண்ட்ரின் சீன மொழி, ஆங்கிலம், இந்தோனேசியன், ஜப்பானிய மொழி, அரபு, கொரியா, வியட்நாமி, இந்தி, அப்புறம் தமிழ். இதெல்லாம் இந்தியாவிலே 1300 மொழி இருக்குங்க. சும்மா சொல்கிறானுங்க அப்படியே. அங்கே ஒரு வாட். இதுவும் புத்த மதத்தோடு தொடர்புடையது. கேட்டால் அங்கே சிவன் விஷ்ணு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. உலகத்திலே பெரிய கோயில் சரியா கம்போடியாவில் இருக்குது, அங்கோர் வாட் கோயில். சூரியவர்மன் பல்லவர்கள் இருக்காங்களா, அவங்களால கட்டப்பட்டது சூரியவர்மன் பல்லவன். அது காட்டுக்குள்ளே மூழ்கி கிடந்துச்சு. ஒரு இப்போ தான் கண்டுபிடிச்சானுங்க லேட்டஸ்ட்டாக. அங்கோர் வாட் உலகின் மிகப்பெரிய கோயில். போகலாமாங்க? அது புத்த மத கோயில், பெருசு, உலகத்திலே பெரிய கோயில் தான். எங்கே சார் இருக்குது? கம்போடியா எங்கே சார் இருக்குது? இந்த இடத்துல. இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆகி கட்டியிருக்கான். கலை மற்றும் கட்டிடக்கலை 3 நாகரிகங்களின் தாய். சிவிலைசேஷன் என்ன சார்? மனிதன் ஒரு இடத்துல விவசாயம் செஞ்சு அங்கேயே செட்டில் ஆகி வீடெல்லாம் கட்டி செட்டில் லைஃப், மனிதத்தன்மையில் விலங்குத்தன்மையில் மனிதத்தன்மையாக மாறின இடம், அதான் சிவிலைசேஷன். சரியா? ரொம்ப காலமாக இதை பின்பற்றிட்டு வருவான். இயற்கையை மாற்றி அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த மாற்றி அமைச்சிக்குவான். மெசபடோமியன், சீனா, சிந்துனா திராவிட, இது இந்தியா முழுவதும் திராவிடம். அது சிந்துன்ட்டானுங்க, அதோட சுருக்கிட்டானுங்க. இங்கிலீஷ்காரன் இருக்கிற வரைக்கும் ஆய்வு செஞ்சானுங்க. இங்கிலீஷ்காரன் போனவுடனே இவனுங்க இந்த திருடனுங்க கையில் மாட்டிக்கிச்சு. அதனால் ஆய்வே செய்கிறதில்ல. திராவிட அவன் சரஸ்வதியை தேடிக்கிட்டு இருக்கிறான் பாவம். அது 6 பெண்ணு கூட இல்லை, பெண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது 6 அது கிடைக்கவே மாட்டேங்குது. சமஸ்கிருதத்தில் சரஸ்வதினா 6ன்னு அர்த்தம். காமன் நேம் சரியா, ஸ்பெசிஃபிக்கான நேம் இல்லை. இப்போ காவேரி ஆறுங்கிறது காமன் நேம். காவேரின்னா அது ஸ்பெசிஃபிக்காக அந்த 6 குறிக்கிறது. அப்படி பேர் இல்லை அது. அது அவன் இதில் இருந்துச்சாமா, இதில் வேதத்தில். அதனால் இது என் நாடு தான் அப்படின்னு வச்சு தேடுன்னு சல்லடை போட்டு சலிக்கிறானு. சரஸ்வதியை காணும். சரி லட்சுமியாவது இருக்குமான்னு பார்த்தா அதையும் காணும்.
இங்கே இருந்தால் தானே அவனுக்கு உருவாக்கணும் வேறு கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பார்த்தானுங்க சிந்து சமவெளி ரிசல்ட்லாம் வந்துச்சா, சரி கீழடி ரிசல்ட்லாம் வந்தோன்னே அவனுங்களுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருச்சு. என்னடா பண்ணுறேன்ட்டு ராஜஸ்தானில் சும்மா கடந்த இடத்த ஒன்று பிடிச்சி நோண்டிட்டு இங்கே தான்ப்பா சரஸ்வதி யாருக்கு ஓடிச்சின்னு கதை விட்டானுங்க. இப்போ அது ஒன்று பரவிட்டு தெரியுது பாருங்க. இப்போ 1 மாதத்துக்குள்ளே வரலாறு முக்கியம் அமைச்சரே, இதெல்லாம் தெரியாமல் நம்ம இருக்கோம். ஏதோ சாப்பாடு கிடச்சா அப்படி சினிமாவில் இருந்த மாதிரி வாழ்ந்தோமா போனோமா அப்படின்னு இருக்கோம். வரலாறு முக்கியம் பார்த்துக்கோங்க. அவன் எதுக்கு அதை உருவாக்க நினைக்கிறான் பொய்யா சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்புறம் பாலஸ்தீனர் மாதிரி தான் நம்ம நிலைமை ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்களாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாலஸ்தீனியர் தான், எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அவன் நாடு அப்படின்னு கொண்டுட்டு வரான். அவனுக்கெல்லாம் அடிமையாமா வந்து அவங்களுக்குலாம் எல்லாம் கற்றுக் கொடுத்தானாமா வரைக்கும். நீ 3 நாகரிகங்களும் இங்கே எது இங்கே சிந்து சமவெளி நாகரிகம், இது பேர் என்னது மெசபடோமியா, அடுத்து சீன நாகரிகம், மஞ்சள் நாகரிகம், பழமையான நாகரிகங்கள். கட்டிடக்கலைக்கு பெரும்பங்கு சிந்து சமவெளி நாகரிகம். அங்கே போய் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது பில்டிங்லாம். அப்போயே பாதாள சாக்கடை, எல்லா வீட்லேயும் டாய்லெட் இருந்துருக்கு. அதே மாதிரி தான் எங்கே இருந்துருக்கு, கீழடியில். அப்படி இருந்த சமூகம் எப்படி மாறிச்சு? டாய்லெட்லாம் பாருங்கள் அவ்வளோ சுகாதாரம். வெளியில் ஓப்பனில் போனேன்னா அவங்க அதில் மைக்ரோப்ஸ் சாப்பிட்டு பரவி எல்லாத்துக்கும் நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான்னு அர்த்தம். இன்னிலேருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி. சங்ககால இலக்கியங்களும் அதை தான் சொல்லுது. எப்படி நகர வாழ்க்கை வாழ்ந்தான்னு சங்ககால இலக்கியம் சொல்லுது. அப்புறம் எங்கே போச்சு அந்த நாகரிகம்? எல்லாம் இந்த அயோக்கிய பயிலுக்கு பண்ண வேலை. அது தெரியாமல் முட்டா பயில ஆட்டி யாரை வச்சு அவங்களெலாம் அடிமையாக்கணும்? கடவுளை பிடிச்சி ராஜாவை பிடிச்சான். அப்புறம் கடவுள் நான் தான் ஏஜென்ட்னா அவனை வச்சு அவங்களாம் அடிமையாக்கிட்டானுங்க. ஏன் ராஜா, பல்லவ மன்னன், சோழ மன்னன் அப்படின்னு பீத்திக்குவானுங்க. அவனுங்களை வச்சு தான் அவங்களெலாம் அடிமையாக்குனானுங்க. அவன் கட்டின பயங்கரமாக பல்லவன் தான் இருக்கணும். எல்லா மக்களையும் அடிமையாக்குனது யாரை வச்சு? அந்த பல்லவ மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் சும்மா பீத்திக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. வரலாறு அந்த மாதிரி. உலக அதிசயங்கள் 2 அதிசயங்கள், தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர். இவனுங்களாம் சொல்லிக்கிறானுங்க உலக அதிசயம். தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்குது. சீன பெருஞ்சு இந்த மங்கோலியர்களுக்காக கட்டப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டானுங்க. ஆசியாவில் இருக்குது. ஏமன் நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வானுயர்ந்த மண் கோபுரத்தை கட்டினார். ஏமன் ஓமன் எங்கே சார் இருந்த பாருங்க. இதில் ஒன்று ஏமன், ஒன்று ஓமன் பக்கத்தில் இருக்கு. அரேபிய தீபகற்பம் இருக்கு இல்லையா, அங்கே. கம்போடியாவில் உள்ள அங்கோர் வாட் இப்போ காமிச்சிட்டேன் அப்போவே. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் புத்த மடாலயங்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருந்த மதம். ஆசியா கண்டம் முழுவதும் பரவி இருந்த மதம் புத்த மதம் தான். வரலாற்றில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். இந்தியா முழுவதும் பரவி இருந்த மதம் சமண மதம். சமண துறவி தான் யார்? திருவள்ளுவர். அப்புறம் அந்த 12 கீழ்கணக்கு நூல்கள்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் எழுதுனது அவங்க தான். அவன் தான் அறிவுரை அறவுரையெல்லாம் கொடுத்துருக்கான். போய் தர்மம் வந்துச்சு, நாசமாக போச்சு, நாடே நாசமாக போச்சு கடவுள் பேரை வச்சு. மேற்கு ஆசியாவில் மசூதிகள், இந்தியாவில் கோயில்களும் கோட்டைகளும் ஆசிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாமா. சரி, உணவு முக்கியமான உணவு என்னது? கார்போஹைட்ரேட்டு தான் ஃபஸ்ட்டு முக்கியமானது. கார்போஹைட்ரேட்டு தரது அரிசி. வெப்பமண்டலம் அரிசி தான் சாப்பிடுவாங்க. துணை வெப்பமண்டலம் சப்ட்ராபிக்கல், அதுக்கு மேலே மித வெப்பமண்டலம் என்ன இருக்கும்? கோதுமை, பார்லி. மித வெப்பமண்டலத்தில் கோதுமையும் பார்லியும் விளையும். சின்ன தானியம் வச்சுக்கோங்களேன் இது. அப்புறம் சோளம், பால் பொருட்கள், பழங்கள், கொட்டை, பருப்பு வகைகள், மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டையெல்லாம் இருக்குல்ல, அது. கொட்டை வகையில் என்ன கிடைக்கும் நமக்கு? புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். அரிசி கிடைக்கப்பெறாத இடங்களில் ரொட்டியும் நூடுல்ஸும் உணவுகளை உண்கின்றன. நூடுல்ஸ்லாம் இப்போ பரவுனது. ரொட்டியும் இப்போ ரீசெண்டாக வந்தது தான். சுதந்திரத்துக்கு அப்புறம் அமெரிக்காக்காரன் அவன் கோதுமை விற்கிறதுக்காக நம்மளை மார்க்கெட் உருவாக்குறான். வட இந்தியா அது வேறு விட்டுருங்க. தேயிலை, காஃபி, பச்சை தேயிலை, க்ரீன் டீயா, அதெல்லாம் ஆகியன முக்கியமான பானங்கள்.
எல்லாம் இங்கிலீஷ்காரன் வந்தோன்னே வந்தது தான். எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, அவங்க தாத்தா சொன்னாராம் அவருக்கு, இந்த முக்கில் அம்பேத்கர் சிலர்கள் அப்போ அவர் சிலையெல்லாம் அங்கே இல்லை, அந்த இடத்துல நின்று ஃப்ரீயாக டீ கொடுப்பானுங்களாம்மா. அப்போ தான் பழக்கிறானுங்க. அவங்க நாட்டுக்கு தேவை யூரோப்புக்கு, அதை இங்கே வந்து உயரமான மலை பிரதேசங்களில் டீ காஃபிலாம் போட்டுக்கிறானுங்க. அவங்க நாட்டு தேவை போக மிச்சம் குப்பையெல்லாம் மிச்சமாகுது. அதான் அந்த கூமுட்டைங்களில் இருக்கானுங்களே, அந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணி வந்து தலையில் கட்டுறா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இப்போ கூட விளம்பரத்து நடிகைலாம் வராங்கள்ல, அதை பார்த்து அப்போ தான் டீ பழக்கம்லாம் வருது, டீ காஃபி பழக்கம்லாம் வருது யூரோப்பியன்ஸ். அவன் நாட்டுக்கு தேவை எதுக்கு? வெப்ப பிரதேசம், ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சூடாக, அதை நம்ம தலையில் கட்டிட்டானுங்க. அது மாதிரி மேற்கு ஆசியாவில் மாமிசம், மூலிகைகள், ஆலிவ் எண்ணெய், மேற்கு ஆசியாவில் இங்கே ஆலிவ் ஆயில் பார்த்துருக்கீங்களா? ஒரு பழம், அதோட கொட்டை, மூஞ்சில் உள்ள கருப்புலாம் பிளாக்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாவா? சரி சரி பாருங்க உடனே தாள். ஆமாம், அங்கே உணவாக பயன்படுத்துகிறாங்க ஆலிவ் ஆயில் அவங்க ஊரில், உணவில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. மேற்காசியா துருக்கி, அங்கேருந்து நடனம் மற்றும் இசை. ஆசியாவில் யாங்கி, டிராகன், கபாகி, இதெல்லாம் கிழக்காசியாவில் புகழ்பெற்ற நடக்கலாமா. யாங்கி, டிராகன் நடனம், கபாகிலாம். தாய்லாந்தில் ராம்தாய், இந்தியாவில் பாங்க்ரா, கதக்கு, வட இந்தியது பல்லே 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 நாடுவானில் கையில் கறி, அந்த பாங்க்ரா, அது கதக், அது மாதிரிலாம். பரதநாட்டியம் நம்ம ஊர் தமிழ்நாட்டோடது. பரதநாட்டியம் தமிழ்நாட்டுக்காரன் தான். திடிக்குவானுங்க, அதான் நல்லதெல்லாம் திட்டிகிட்டு போயிடுவானுங்க. ஆகிய ஆசியாவின் முக்கிய நடனங்கள் ஆகும். ஆனால் கீழடி வரலாறு மட்டும் எதுக்கு நடக்கிறானுங்க பாருங்கள். பரதநாட்டியம் வேணுமாம்மா நம்மளுது, கர்நாடக சங்கீதம் நம்மளுது வேணுமாம்மா, அவனுங்க எடுத்துக்குவானுங்களாம்மா. கீழடி வரலாறு மட்டும் வேண்டாமா? புரியுது அவனுங்களுடைய திருட்டுத்தனம். மேற்கு ஆசியாவில் சூஃபி இசை. சூஃபின்னா அது ஒரு மதம்னு வச்சுக்கோங்களேன். அரேபிய பாரம்பரிய இசை மேற்கு ஆசியாவில், எங்கே இந்த ஏரியாவில் எல்லாம் இஸ்லாம் மதம் தான் முக்கியமான மதம். ஸோ அங்கே சூஃபி இஸ்லாம் மதத்தோடு தொடர்புடையது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினிக்லிங். தேசிய நடனம் திருவிழாக்கள். சும்மா கதை மாதிரி பார்த்துக்கங்க, ஒன்றும் மனப்பெல்லாம் பண்ண வேணும். சீனா, வியட்நாம், தைவானின் நாடுகளின் இலையுதிர் கால பண்டிகை. சீனா, வியட்நாம், தைவான் இலையுதிர் காலம், ஷார்ட் ட்ரை சீசன். ஏன்னா பருவமழை பெய்யுதில்ல, அதனால் நம்ம ஊர் மாதிரியே. நிலவு பண்டிகை. இந்தியாவில் என்னது? ஹோலி, மகர சங்கராந்தி, அதான் பொங்கல். வட இந்தியாவில் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க, அறுவடை திருவிழா, தை மாதம். இஸ்ரோலில் சுக்கோத், ஆசியாவின் அறுவடை திருவிழாக்கள் ஆகும். அதெல்லாம் ஆசியாவினோட அறுவடை திருவிழாக்கள். பனிச்சிற்ப விழா நம்ம ஊரில் இல்லை, இங்கே சீனா கீனா இருக்கும். சீன புத்தாண்டு, தைப்பூசம், தீபாவளி. தைப்பூசம்லாம் முதல்ல தமிழ்நாட்டிலே ஃபுல்லாக கொண்டாட மாட்டோம், ஒரு சும்மா கொஞ்சம் ஏரியாவில் தான். தீபாவளி. தீபாவளி என்ன நாள் தெரியுமா? மகாவீரர் இறந்த தினம், அதான் தீபாவளி. சொன்னல இந்தியா முழுவதும் பரவி இருந்த மதம் எது? சமண மதம். சமண மதத்தினுடைய 20 எத்தனாவது தீர்த்தங்காரரு? 23 24? மகாவீரர் தான் சொல்கிறேன், அதான் கேட்குறேன். மகாவீரர் அவர் தான். அவர் இறந்த நாள் தான் அது. அவர் இறந்தோடனே ஒளி வச்சு அவரை வழிபடுறாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இவனுங்க ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதுக்கு உருவான கதையை கேட்டிங்கன்னா அப்படியே அப்போ அவன் யார்? அவன் ஆவணம் கிடையாது, நரகாசூரன். அவன் பிறந்த கதையை கேட்டிங்கன்னா ஐயோ கொடுமையாக இருக்கும். அது பூமாதேவிலாம் போய் கேவலப்படுத்துகிறானுங்க. கொடுமை. சரி, அப்புறம் பூமாதேவி பெருமாள் இவங்களோட இதில் உருவானதெல்லாம் பயங்கர ஆக்ரோஷமாகி எல்லாம் மக்கள்லாம் அழிக்கிறான். அப்புறம் அதை ஒருத்தர் வந்து கொல்லுவார். அதான் இந்த என்னது அப்படின்னு கதையை மாற்றிட்டானுங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த நாள் என்ன நாள்? மகாவீரர் இறந்த தினம். அதான் மகாவீர் ஜெயந்தி. அது இல்லை, பிறந்த நாள் தான் ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க. இறந்த நாள் அது அந்த அன்னைக்கு. தைவான் விளக்கு திருவிழா, இதெல்லாம் வரலாறு புக்கு படிக்க தான் தெரியுது. எல்லாம் பொய்யா சொல்லி வச்சுருக்கிறானுங்க.
அதையும் பொய்யெல்லாம் வள்ளுவர் சொல்லுவாள், எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பினும். அது இல்லவே இல்லை. அடுத்தவன் சொன்னால் சரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதையும் போகிறத சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு கைக்கூலி தான். ஊன்னு கத்திட்டு கிடப்பான். கட்டையை கட்டி பணமரம் ஏறினானே அந்த பையன், பொய். நேற்று கூட எங்கள் தாத்தா காமராஜர் இருந்ததுக்கு எங்கள் தாத்தா அண்ணா வந்து பயங்கரமாக அழுதாராம்மா. கூமுட்டை பையன். அது நம்ம கேட்டுட்டு உக்காந்துருக்கு, நம்ம தான் கூமுட்டைங்க. அண்ணா இறந்து போய் 6-7 வருஷம் கழிச்சு தான் யார் சாகிறா, காமராஜரே சாவார். அவன் ஒரு சொல்கிறான், அந்த மைக்கு வச்சுட்டு அந்த எச்ச பசங்களாம் பத்திரிக்காரெலாம் எடுக்கிறானுங்க, அதை ஒளிபரப்புறான் வேறு கருமம். அப்போ பாருங்கள் நம்ம சமூகம் எங்கே போயிட்டு இருந்தோம். அது மாதிரி எல்லாம் சுற்றியில் எல்லாம் போய் பாருங்கள், படிக்க படிக்க எல்லாமே தெரியும். இந்த வரலாறு படிப்போம்ல, எல்லா சப்ஜெக்டும் படித்து அதான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புத்தரும் மகாவீரரும். நம்மக்கிட்ட இருக்கிறலாம் என்னது, டுபாகூர் அறிவு ஏதோ ஓடிக்கிட்டுருக்கோம். குளிர்கால விளக்கு திருவிழா இதெல்லாம் என்னது, ஆசியாவில் முக்கியமானது. வேற்றுமையின் இருப்பிடம். ஏகப்பட்ட கிளைமேட் இருக்கா, அப்போ ஏகப்பட்ட கலாச்சாரம் இருக்கும். மொழி, இனம். இங்கே நீக்ரிட்டோஸ் இருக்கான், அப்புறம் யார் அந்த மங்கோலியன் இனம் இருக்கான். இனத்தை பற்றி பார்த்தோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்க. பெரிய கண்டம், மிகப்பெரிய கண்டம். மலை, பீடபூமி, சமவெளி எல்லாம் ஆச்சா, விரிகுடாக்கள், தீவு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நிலத்தோற்றத்துலேயும் வேறுபாடு. நிலநடுக்கோட்டிலேருந்து துருவம் வரைக்கும் பரவி இருக்கா, அப்போ டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டு. அப்போ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியான பல்வேறு காலநிலையாக தான் சொல்கிறான். இவை மட்டுமின்றி பல இனங்கள். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு இனம் உருவாகும். அவனோட கலரு, ஹைட்டு, முடி, சரியா, கழுத்தோட நீளம், கண்ணோட கலர் எல்லாம் வச்சு தான் இனம், ரேஸ். எதை பேஸ் பண்ணி அது உருவாகும், கிளைமேட்டை பேஸ் பண்ணி. அப்புறம் மொழி. மொழியும் அதே மாதிரி தான், உச்சரிப்பு. அந்த இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வச்சு தான் மொழி உச்சரிப்பு. சமயங்கள், கலாச்சார இதெல்லாமே. ஆசியா வேற்றுமையின் பிறப்பிடம். நோட் பண்ணிக்கோங்க, பர்த் பிளேஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆசியா. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐரோப்பா அதே மாதிரி பிசியோகிராஃபி, லொக்கேஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். எங்கே சார் இருக்குது, பூமத்திய ரேகை இங்கே இருக்குது. அதுலேருந்து தள்ளி போனால் 23 டிகிரி வடக்கு, கரெக்டா? அதுலேருந்து இன்னும் போனால் அங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன எங்கே இருக்குது, மிதவெப்ப மண்டலம். வெப்பம் கம்மியாக இருக்கும். சூரிய ஒளியோட கோணம் அங்கே எப்பயுமே எப்படி இருக்கும், வருஷம் முழுவதும் கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி அதிலேருந்து மிதவெப்ப மண்டலத்தில் ஸ்டார்ட்டாக எங்கே வரைக்கும் இருக்குது, துருவ பகுதி வரைக்கும் இருக்குது. இது 66 டிகிரி வடக்கு. என்ன அந்த கோட்டுக்கு பேர் என்ன மேடம், 66 டிகிரி வடக்கு. வெரி குட், ஆர்டிக் கோட். அந்த அங்கேயே பார்த்து சொல்லிட்டீங்களா? ஆர்டிக் பெருங்கடல் சுற்றி இருக்கனால ஆர்டிக் கோட். சரி, கிளைமேட் சரி தெரியும், ஞாபகம் இருக்கா? இந்த கோட்டுக்கு பேர் என்ன? என்ன தீர்க்க கோடு? முதன்மை தீர்க்க கோடு. முதன்மை தீர்க்க கோடு 0 டிகிரி கிரீன்விச் லைன். இதுக்கு இந்த பக்கம் என்ன அரைக்கோளம், கிழக்கு அரைக்கோளம். இதுக்கு இந்த பக்கம் மேற்கு அரைக்கோளம். வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது, படத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். படத்தை புரிஞ்சதை வச்சு வார்த்தையை சேர்க்கணும். அது அப்போ பெரும்பாலும் எங்கே இருக்குது, கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது. கொஞ்சோண்டு தான் மேற்கு அரைக்கோளம். சரியா? இதோட எல்லைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். வடக்கு என்ன இருக்குது, ஆர்டிக் பெருங்கடல். கிழக்கில் கிழக்கில் என்ன இருக்குது, பசிபிக்கா? நம்ம ஆசியாமா, ஆசியா. தெற்கில் இங்கே பாருங்கள், காஸ்பியன் கடல், கருங்கடல், மத்திய தரைக்கடல். ஓகேவா? ஆப்பிரிக்காவோட டச்சு கிடையாது. இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்கும், டச்சு கிடையாது. மேற்கில் என்ன இருக்குது, அட்லாண்டிக் பெருங்கடல். இதான் இதோட எல்லைகள். கிளைமேட்டே சொல்லிடலாம். இங்கே வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும். இங்கே மத்திய தரைக்கடல் காலநிலை, இங்கே வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும்.
ஸோ பசுமை மாறா காடுகள் இருக்கும். ஓகேவா? இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த இடம்லாம் இங்கே இங்கெல்லாம் இங்கே என்ன இங்கே ஒரு காற்று வீசுதா, வெஸ்டர்ன் வீசும்ல, இப்போ இங்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். பசுமை மாறா மிதவெப்ப மண்டல பசுமை மாறா காடு. உள்ளே போகப்போ மழைப்பொழிவோட அளவு குறைஞ்சிடும். அப்போ புல்வெளி, யுரேசியன் புல்வெளி இருக்கா? யுரேசியன் என்ன புல்வெளி? அதுக்கு பேர் ஸ்டெப்பி, மிதவெப்ப மண்டல புல்வெளி. அங்கே தான் கோதுமை இதெல்லாம் விளையும். அப்புறம் அங்கே போனீங்கன்னா இதை தாண்டிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? லிச்சன்ஸ் மோசஸ், துந்திரா மரம்லாம் இருக்காது. இதை ஒட்டி ஊசி இலை மரங்கள், இதை ஒட்டி இந்த ஏரியாலாம் ஊசி இலை மரம் இருக்கும். அப்போ மரம் வெட்டும் தொழில் சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள ஊசி இலை மரங்களை வெட்டி அதிலேருந்து செஞ்சது தான் நம்ம ஊரில் விற்கிற ப்ளைவுட் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். வெப்பமண்டலத்தோட மிதவெப்ப மண்டலத்தில் மரம் வெட்டும் தொழில் சிறப்பாக இருக்கும். சார் தாவரம் நீங்கள் போட்டுருவீங்க, கொஸ்டின் கேட்குறான், புரிஞ்சதை வச்சு எதாவது போடலான்னு ட்ரை பண்ணுவீங்க. இங்கே தானே தாவரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இங்கே அடர்த்தியாக இருக்கும், ஒரே வகையான தாவரம் இருக்காது. எங்கெல்லாம் பசுமை மாறா காட்டில் கடினமான மரங்கள் இருக்கும், பட் மரம் வெட்டும் தொழில் சிறப்பாக இருக்காது. மரம் வெட்டும் தொழில் சிறப்பாக நடக்கிறான இது மிதவெப்ப மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமை மாறா காடுகள், மிருதுவான மரங்கள். அங்கே தான் இங்கெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ள கிளைமேட்டை அப்படியே இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த பக்கம் ரஷ்யா, இதுதான் ரஷ்யா, இதுவும் ரஷ்யா. இது ஃபுல்லாக 2 கண்டத்தில் இருக்கும். பட் ஆசியாவா அல்லது ஐரோப்பாவா ரஷ்யா அப்படின்னாக்கா ஐரோப்பாவில். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இங்கே தான் வசிக்கிறாங்க. இந்த பக்கம் மக்கள் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜியாகிரபிக்கலாக ஆசியாவிலையும் ரஷ்யாவோட லேண்ட் இருக்குது, யூரோப்லேயும் இருக்குது. பட் ரஷ்யாவை எந்த நாட்டோட சேர்த்துவாங்க பொலிட்டிக்கலாக? யூரோப்பியன் கண்ட்ரிஸ். என்ன காரணம்? அவனோட கேபிட்டல் இங்கே தான் இருக்குது, பெரும்பான்மையான மக்கள் இங்கே தான் வசிக்கிறாங்க, அதான் காரணம். ஓகேவா? அடுத்தது அந்த மாதிரி பார்ப்போம். உலகின் பரப்பளவில் ஐரோப்பா 6வது பெரிய கண்டம். நம்ம தான் 5வது பெரிய கண்டம் இது அண்டார்டிகா. ஆனால் அங்கே மனிதர்கள் இல்லை. ஆர்டரெல்லாம் எழுத சொல்லுவான், பார்த்துக்கோங்க. முதல் பெரிய கண்டம் இது, வெரி குட். 2வது ஆப்பிரிக்கா, 3வது வட அமெரிக்கா, 4வது 5வது அண்டார்டிகா, 6வது ஐரோப்பா, 7வது தான் இது ஆஸ்திரேலியா. மக்கள் தொகையின் அடிப்பில் 3வது இடத்துல இருக்குது. ஆசியா என்ன எந்த இடத்துல இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில்? முதல் இடத்துல. அப்படியே கோர்த்துட்டே வரணும். இது பல்வேறுபட்ட நிலத்தோற்றங்கள் நம்மளது மாதிரியே தான். சமவெளி, பீடபூமி, மலைகள், சரியா, பெனின்சுலார், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பல வகை மக்களையும் கொண்டது. அங்கே இருக்கிற நாடுகள்லாம் மொழியின் அடிப்படையில் பிரிச்சுருப்பாங்க. ஃப்ரெஞ்சு பேசுவான், தனி நாடு. இப்போ இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மொழி பேசுகிறோம், அது மாதிரி அங்கே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மொழி பேசுவான். கண்ட மேற்கத்திய நாகரிகங்கள், கிரேக்கம் ரோமானிய நாகரிகங்கள். கிரேக்கம் ரோமானிய நாகரிகம் என்னென்னு பார்த்தோம் ரொம்ப காலமாக. அங்கே இதுதான், இங்கே 2 தீவு இருக்கும். இந்த கிரேக்கம் ஒன்று, ரோமானியம் ஒன்று, மாற்றி மாற்றி அடிச்சுக்குவானுங்க. அவனுக்கு கண்ட்ரோல்லே இருக்கும் நாகரிகங்கள் முக்கியமான. இந்த கிரேக்க மொழி, ரோமானிய மொழி, இந்த மொழியிலேருந்து உருவானது தான் இது இங்கிலீஷ்லாம். இங்கிலீஷு மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாமே. மக்களாட்சி மற்றும் தொழில் புரட்சியை பற்றி பார்த்தோமா? 2ஆம் நிலை தொழிலில் நவீன இயந்திரங்களை பயன்படுத்துகிற மூலிமா உற்பத்தியை பெருக்கணும். முதல் தொழில் புரட்சி எந்த துறையில் வந்துச்சு? எந்த தொழிலில் வந்துச்சு? 2ஆம் நிலை தொழிலில் தாங்க தொழில் புரட்சி. அதில் எந்த தொழிலுங்க? நெசவு தொழில், சரியா? அடுத்தது அது எந்த நாடு? இங்கிலாந்து. பிரான்ஸ் கிடையாது, இங்கிலாந்து. அதான் தொழில் புரட்சி முதல். அதேமாதிரி இந்த கண்டத்தில், இந்த பூமியிலே வளர்ச்சி அடைஞ்ச கண்டம் அதுதான் யூரோப். அமைவிடம் 34 டிகிரி, 34 போயிடுச்சா மேலே, 23 மேலே ஓடிடுச்சு. அப்போ மிதவெப்ப மண்டலம். அச்சக்கூட வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம
கிளைமேட் சொல்ல முடியும். வட அச்சத்தில் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும், கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரியாக தப்பாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். கட்டுறது கையளவு. இன்றைக்கி எழுதணும், படித்தோம், போய் எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும், அதோடு அதை தூக்கி குப்பையில் போட்டு அப்படி போகிறதில்ல, லைஃபுக்கு யூஸ் ஆகிறது. புரிஞ்சுதா? ஆமாம், ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு 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 புரிஞ்சுக்கணும். இல்லைனா மாக்கள், வள்ளுவன் சொன்ன மாக்கள் தான் நீங்களாம், நம்மலாம், நானுமே அதே தான், யாராக இருந்தாலும் அதுதான். அச்சம் வரையில் 81 47 டிகிரி வட அச்சம் முன்னாடியே பார்த்துட்டோம். இதுலேருந்து 81 66 உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அங்கெல்லாம் பனி பிரதேசம். அதேமாரி தீர்க்கம் 24 டிகிரி 33 மேற்கு தீர்க்க கோட்டிலேருந்து படத்தை பார்க்கணும். மேற்கு இங்கே க்ரீன், ஏன்னா ஐஸ்லாந்து, க்ரீன்லாண்டு இது, அது ஐஸ்லாந்து. அதில் வந்து டென்மார்க் சொந்தம்னு நினைக்கிறேன், இது தெரில, அது பார்த்துக்கோங்க. அது இங்கே இது வரைக்கும் 69 டிகிரி கிழக்கு தீர்க்க வரைக்கும். மேற்கு மேற்கு அரைக்கோளத்துலேருந்து கிழக்கு அரைக்கோளம் வரைக்கும் பிறகு அதோட எல்லை. முதன்மை தீர்க்க ரேகையான 0 டிகிரி தீர்க்க ரேகை கிரீன்விச், இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீன்விச் நகரத்து வழியே செல்லுது. எது இது எங்கே? அந்த கோட்டை காணும், வேறு இடத்துல வரைஞ்சிட்டேன்னா. முதன்மை தீர்க்கம் பிரைம் மெரிடியன். ஐரோப்பா கண்டம் 10.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பு. ஆசிய கண்டம் எவ்வளவு? ஆசிய கண்டம் எத்தனை மில்லியன் பார்த்தோம்? எக்ஸாக்டாக கேட்க மாட்டான், இருந்தாலும் அது என்னது, அது ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கலாம். இது வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. ஆமாவா? வட அரைக்கோளம் 0 டிகிரி அச்சம் மேலே வட அரைக்கோளம். இதெல்லாம் நீங்கள் படிக்க வேணும், ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் கொடுத்தாலும் அடிச்சுட்டு வந்துடலாம். வடக்கே ஆர்டிக் பெருங்கடல், தெற்கில் கருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல், மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடல், கிழக்கே யூரல் மலைகள் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. இயற்கை எல்லையை சொல்கிறாங்க, யூரல் மவுண்டைன். இது வந்து என்னது? கருங்கடல். இது மத்திய தரைக்கடல். மேற்கில் பசிபிக்கா அட்லாண்டிக், வடக்கில் ஆர்டிக். மிகப்பெரிய தீபகற்பம் பெனின்சுலார். தீபகற்பம்னா என்ன? மிகப்பெரிய தீபகற்பன்றான். அது செட் ஆகுதா பாருங்கள். ஆமாவா? இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் தண்ணி, இங்கே ஒரு பக்கம் மட்டும் தான் லேண்டு. அது இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய தீபகற்பம் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிட்டு, இது ஒரு தீபகற்பம், இது ஒரு தீபகற்பம், இது ஒரு தீபகற்பம், இது ஒரு தீபகற்பம், இங்கே ஒன்று, ஏகப்பட்ட தீபகற்பம் பெனின்சுலார். படமாக பார்க்கணும், படம் மறக்கவே மறக்க. நீ எப்படி கேள்வி வேணாலும் கேள்றா, பார்த்துக்கலாம். சரியா? தீபகற்பங்களின் தீபகற்பம் தான் கேள்வி கேட்டான். ஆனால் நிறைய தீபகற்பங்கள் சேர்ந்து அது ஒரு தீபகற்பமாக இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம். இப்போ எப்படி இந்திய ஒன்றியம் இருக்குது? ஆக்சுவலாக இந்தியா நாடு கிடையாது, ஒன்றியம் தான், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். அந்த திருட்டு பசங்க ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏமாற்றுவானுங்க இந்த அயோக்கிய பசங்கன்னா. பெரியார் சுதந்திரம் கொடுக்காதரான்னாரு, இன்னும் ஏமாற்றிட்டு இருக்கானுங்கள. ஃபஸ்ட் ஆர்டிக்கில் என்ன போட்டிருக்கு? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட் மீன்ஸ் நாடு, நாடுகளின் கூட்டமைப்பு, ஒன்றியம். ஆனால் இப்போ சென்டர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டானுங்க. அது ஒரு நாடு மாதிரி, நம்மளாம் அவனுங்களுக்கு அடிமை மாதிரியும். அது மாதிரி 28 நாடுகள் சேர்ந்தது. நம்மளுக்கு இப்போ எத்தனை நாடு இருக்குது இந்திய ஒன்றியத்தில்? 28 நாடுகள். நாடு தான் நம்ம, ஸ்டேட்ஸ் தான், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம எல்லாம் எழுத தெரியும், அதோட உண்மையான அறிவு இல்லாதனால எவனும் கேள்வி கேட்க மாட்டோம். கேள்வி கேட்குறவனை திட்டுறோம், அவனுக்கு தான் தூண்டி விட்றானுங்க. பத்திரிக்கைலாம் இவன் ஐயோக்கிய பையன், இவன் கொள்ளடிச்சிட்டான், இவன் குடும்ப அரசியல் பண்ணுறான் எழுதுறான். அதை படிச்சுட்டு நம்ம ஒரு மண்ணும் புரியாமல் வளரிக்கிட்டு இருக்கோம், உண்மையை பார்க்குறதே இல்லை. அடுத்தது பொருளாதார அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமம். அவங்க எல்லா நாடு சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாகிறது. அந்த 28 நாடுகளுக்கு சேர்ந்து ஒரு எக்கனாமிக்ஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம்.
ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, 28 நாடுக்கு சேர்ந்து ஒரு பேங்க் இருக்குது, 28 நாடுக்கு சேர்ந்து ஒரு கரன்சி இருக்குது. என்ன கரன்சி? யூரோ. யூரோப்பியன் யூனியனுடைய கரன்சி, அதான் யூரோ. தனி கொடி, பொதுவான நாணயம், சரியா? நாணயத்தோட மதிப்பு, யூரோவோட சிம்பிள் இது. இதை கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. யூரோவோட சிம்பிள். இந்தியாவில் சிம்பிள் என்ன? ரூவா? எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஏதோ ஒன்று தமிழில் அடித்தாரா நம்மால்? ரூ அப்படின்னு போட்டார். ரூ அதை கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ குரூப் 4ல் கேட்டிருந்தான். இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தான். எடுத்து பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள். தகவல் பேழை ஏதோ ஃபேக்ட்டு. போல்டர்ஸ். சரி. நெதர்லாந்து சுமார் 25% நிலப்பரப்பு கடல் மட்டத்திற்கு கீழே இருக்காமா. லேண்டு கடல் மட்டத்துக்கு கீழே இருந்தானே தண்ணி மூழ்கிரும், சதுப்பு நிலமாயிரும். ஸோ அந்த கடல் மட்டத்துக்குள்ளே அடியில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை மீட்கிறதுக்காக இந்த மாதிரி நீளமான தடுப்பு மாதிரி கட்டிட்டானுங்க. டைக்ஸ் கட்டிட்டானுங்க, தடுப்பு மாதிரி கட்டிட்டானுங்க. கட்டியிருக்காங்களா? அணை மாதிரி கட்டியிருக்காங்க. நான் தண்ணி உள்ள இங்கே பாருங்க, இங்கே பள்ளமாக இருக்கா, அந்த பக்கம் கடல் இருக்குது பாருங்கள். இந்த டைக். இந்த டைக்குகளினால் கடலிலிருந்து நிலத்தை மீட்டெடுத்துள்ளனர். கடலில் மீட்டெடுக்கப்பட்ட இந்நிலங்கள் போல்டர்ஸ் என அழைக்கப்படுகிறது. போல்டர்ஸ் அங்கே எங்கே? நெதர்லாந்தில். நெதர்லாந்துக்கு இன்னொரு பேர் என்ன? நெதர்லாந்து டச்சா? அதான் வரும்னு நினைக்கிறேன். நெதர்லாந்து ஆல்சோ காமன் ஹாலண்ட். ஹாலண்ட் டச் இல்லை, ஹாலண்ட். இயற்கை பிரிவு அங்கே அதே மாதிரி மலைகள், சமவெளி, பீடபூமி, தீபகற்பம், விரிகுடா, தீவு, ஆற்றுப்படுகை எல்லாம் இருக்குது. இங்கிலீஷில் மவுண்டெயின்ஸ், பிளைனு, பிளாட்யூஸ். போன கிளாஸில் அதெல்லாம் சொல்லிட்டீங்க, அதனால் நான் எதுவும் கேட்க வேண்டாம். தீபகற்பம், பெனின்சுலார், விரிகுடா, கல்ஃபு. கல்ஃப்னால் இப்படி லேண்டு இருக்குது, இதெல்லாம் லேண்டு. குடம் விரிஞ்சு போய் இருக்க மாதிரி இருக்குது, அதனால் விரிகுடா தமிழில். ஆமாவா? அடுத்தது கல்ஃப். விரிகுடான பேன்னு நினைக்கிறேன். விரிகுடான பே. மலைகுடா தான் கல்ஃப். பே. விரிகுடா. பே ஆஃப் பெங்கால் இருக்கா, வங்காள விரிகுடா இந்தியாவில். வட மேற்கு உயர்நிலம், மத்திய பீடபூமி உயர்நிலம், அல்பைன் மலைகள், வட ஐரோப்பிய சமவெளி. வடமேற்கு உயர்நிலம் இப்பிரதேசம் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, ஸ்காட்லாந்து, ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளின் மலைகள் மற்றும் பீடபூமிகளை உள்ளடக்கியது. இது மிக அழகிய பிளவுபட்ட ஃபோர்டு கடற்கரையினை கொண்டது. என்னென்ன நாடு ஞாபகம் இருக்கா? இந்த நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து. இன்னொரு நாடு மிஸ் ஆகுது. வடமேற்கு உயர்நிலம் இங்கெல்லாம் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து. டென்மார்க் சொன்னானா? டென்மார்க் இருந்தால் இங்கே. ஸ்காட்லாண்டு வருதா? சரி. ஸ்காட்லாண்டுனா இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு தீவு, இந்த இடத்துல வரும். ஸ்காட்லாந்து. வடமேற்கு உயர்நிலம் ஐரோப்பாவில் வடமேற்காது. சரியாக போச்சு. வடமேற்கு அங்கே இருக்கக்கூடிய மலை பிரதேசம். அதே மாதிரி
மலைகள் மற்றும் பீடபூமி உள்ளடக்கியது. தெரியுதா மலை? மலை, உயரமான பீடபூமி, அதெல்லாம் தெரியுதா? கலரை வச்சு பாருங்கள். அடுத்து இதுதான் டென்மார்க். டென்மார்க் இருக்கா? டென்மார்க் இல்லை, அப்போ விட்டுருங்க. இது இல்லை. இதெல்லாம் வடமேற்கு உயர்நிலப்பகுதி. நார்த் வெஸ்ட் ஐலாண்ட். பிரிட்டிஷ் அப்படிங்கிறது இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, இந்த மாதிரி 2-3 நாடுகளோட கூட்டமைப்பு பிரிட்டிஷ். ஸ்காட்லாண்டு அங்கே ஒரு மாநிலம், பெரிய நாடு, அதான் இந்த இடத்துல. இதான் வடமேற்கு உயர்நிலம். ஃபோர்டு கடற்கரையை கொண்டது, மிக அழகிய பிளவுபட்ட ஃபோர்டு. FIORD. இந்த மாதிரி இருக்கும், கோர்ஜஸ் மாதிரி கடல் ஆக்சுவலாக. அதெல்லாம் அப்போ அழகாக கப்பல் உள்ளே போயிடும். அங்கெல்லாம் துறைமுகத்தை உருவாக்கி வச்சுக்கலாம். மேப்லேயே தெரியும் பாருங்கள், பார்த்தா தெரியும். இங்கே இருக்கா அங்கங்கே இந்த இங்கே பாருங்கள், இந்த இடம் இதெல்லாம் பிளவுபட்ட கடற்கரை தான் அது. இங்கே உள்ள அது ரொம்ப தூரத்துக்கு, இங்கே கிட்டியண்டா தெரியுது, அது ரொம்ப தூரத்துக்கு போகும். இங்கே பாருங்கள், இங்கேயே எங்கள் நடுவில் அங்கே இருக்குங்க. ஏகப்பட்ட ஏரி இருக்கா. ஃபின்லாண்டு இது ஆக்சுவலாக. இக்கடற்கரைகள் கடந்த காலங்களில் நடைபெற்ற பனியாறுகளால் உருவானது. பனியாறு என்ன மாதிரியான வேலி உருவாக்கும்? எல் ஷேப்டு வேலியா, யூ ஷேப்டு வேலியா, வி ஷேப்டு வேலியா? யூ ஷேப்டு வேலி. அது பாருங்கள், அப்படி தானே இருக்குது, அந்த ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள், யூ ஷேப்டு வேலி. பனியாறுகளால் கேட்கலாம். இந்த மாதிரி அந்த வடமேற்கு ஐரோப்பாவில் உயர்நில பகுதியில் இருக்கக்கூடிய ஃபோர்டு கடற்கரை எதனால் உருவாக்குனதுன்னு கேட்கலாம். எதனால் உருவானது? பனியாறு, கிளேசியர். எரோஷனல்லாம் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்பா? எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் அரிக்கிறனால உருவாது. இப்பகுதியில் ஏரிகள் அதிகமாக உள்ளது. அந்த பார்த்தோம்னா ஏரி உள்ள, இந்த ஏரிகள் நீர்த்தேக்கங்களாகவும் செயல்படுவதால் அவற்றில் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க. உலகிலேயே நார்வே, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. அதான் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு. நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து. ஃபியர்டுன்னு சொல்லணுமா? பிளவுபட்ட கடற்கரை, செங்குத்தான ஓங்கல் அல்லது மலைகளுக்கிடையே பனியாற்று செயல்பாடுகள் காரணமாக உருவானது. குறுகிய ஆழமான கடற்கரை, பிளவு கடற்கரை. இவை காற்று எத்திசையிலிருந்து வீசினாலும் அதன் வேகத்தை குறைச்சிரும். மலையெல்லாம் சுற்றிலும் கப்பல், அப்போ அமைதியாக கப்பல் போகலாம். அங்கே எங்கே வேணாலும் துறைமுகம் அமைச்சிக்கலாம். ஓப்பன் சீயில் துறைமுகம் அமைச்சிங்கன்னா காற்றடிக்குமா, அலை வருமா, கப்பலெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஓதம் வரும், திடீர்னு தண்ணி ஏறும் இறங்கும். ஓதம் பார்த்தோம்ல டைடு, அது கஷ்டம். இந்த மாதிரி உள்ளே கொண்டு போய் நிறுத்தினோம்னா நல்லது. கடல் அலைகள் வேகத்தையும் இவை கட்டுக்குள் வைக்கின்றன. எனவே பிளவுபட்ட கடற்கரை இயற்கை துறைமுகங்கள் அமைவதற்கு ஏற்றதாக உள்ளது. கப்பல் போகுது பாருங்கள், கடல் தண்ணி பிரச்சனையே இல்லை, அது எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். போகலாம் வரலாம். மத்திய பீடபூமி. பீடபூமிகள் மத்திய ஐரோப்பாவின் குறுக்கே கிழக்கு மேற்காக திசையில் பரவி காணப்படுகின்றன. மத்திய ஐரோப்பாவின் கிழக்கு மேற்கு திசையில் பரவி காணப்படுகிறது. குறுக்கே டேனி, போல்கா, டாக்கஸ் போன்ற பல ஐரோப்பிய ஆறுகள் இப்பீடபூமியில் உற்பத்தி ஆகின்றன. மத்திய பீடபூமி இதுதான். இதான் வரும்னு நினைக்கிறேன், அல்லது சமவெளி. இந்த இடம் தான், அப்படி வச்சுக்கோங்க. நல்லா உயரமான இடங்கள். பென்னைன்ஸ் இங்கிலாந்தில் இருக்குது, மெசட்டா ஸ்பெயினில், மத்திய மேஷிப் ஃப்ரான்ஸில், கருங்காடுகள் ஜெர்மனியில்,
கனிம வளங்கள் மிகுந்து காணப்படுகிறது. பென்னைன்ஸ் இங்கிலாந்து முதுகெலும்பு என அழைக்கப்படுது. ஏன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் இங்கிலாந்து, இது இங்கிலாந்து. இப்படி ஃப்ரான்ஸ் வந்துருச்சு தானே. இங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே பீடபூமி மட்டும் கருங்காடு. பென்னைன்ஸ் இங்கே இருக்குது. அதில் அந்த பாட்டு ஸ்காட்லாண்டு மட்டும் அங்கே சேர்ந்துடும். பென்னைன்ஸ் இங்கே சேர்ந்துருக்குது. மத்திய உயர்நிலம். முக்கியமான ஆறுகள்லாம் இங்கே தான். எல்லாம் ஓலா, இந்த மாதிரி முக்கியமான ஆறுகள். இங்கிலாந்தோட முதுகெலும்பு என்னது? அது ஒரு பீடபூமி. மினரல்ஸ், இரும்பு தாது அதிகமாக இருக்கும். எங்கெங்கே இருக்குது? ஸ்பெயினில் மெசட்டா, மத்திய மேசிப் ஜூரா, ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் கருங்காடு, பிளாக் ஃபாரஸ்ட். கேக்குக்கு பேர் வச்சுருக்காங்கல்ல, அதுதான். ஏன்னா அங்கே மிதவெப்ப மண்டலமாக காடுகள் இருக்கும். காடுகள் சூரிய ஒளி அட்ராக்ட் பண்ணணும். இலை கருப்பாக இருந்தால் செட் ஆகாது. அதனால் டார்க் க்ரீனாக இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? டார்க்காக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதுதான் கருங்காடு, பிளாக் ஃபாரஸ்ட். கேக்குக்கு பேர் வச்சானுங்களே, இந்த ஃபாரஸ்ட் பேர் தான் அது. எங்கே? ஜெர்மனியில். ஜெர்மனி இந்த இடம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்குது பாருங்கள், கருங்காடு, பிளாக் ஃபாரஸ்ட். இது ஸ்பெயின், இது ஃப்ரான்ஸு, இது ஜெர்மனி, இது டென்மார்க், போலந்து. இதெல்லாம் இங்கே வரும். இதெல்லாம் முக்கியமான நாடு. பென்னைன்ஸ் எதோட முதுகெலும்பு? இங்கிலாந்து. கருங்காடுகள் கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி பைன் மரங்களை இப்பகுதிக்கு கருமை நிறத்தை அளிக்கின்றன. டார்க் க்ரீன். ஏற்காட்டில் போனீங்கன்னா அந்த ஊசியில் மரம் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? பூமுமாக இருக்கும் மரம். என்னது கிறிஸ்மஸ் மரம். அது இலை பாருங்கள், டார்க் க்ரீனாக தான் இருக்கும். அப்படி தொடர் நிறையா காடு இருந்தால் எப்படி இருக்கும்? பிளாக் கலரில் இருக்கும். எதுக்கு? அதான் அடாப்டேஷன். அங்கே வெயில் கம்மியாக இருக்கும், சூரிய ஒளியோட கோணமும் கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் எனர்ஜி கிடைக்கும். அப்போ அதை அட்ராக்ட் பண்ணும். லைட் க்ரீன்லாம் அட்ராக்ட் பண்ணுறது கம்மியாக தான் அட்ராக்ட் பண்ணும், டார்க்கு தான் அட்ராக்ட் பண்ணும். பிளாக்கு தான் என்ன பண்ணும்? வெளியில் விடாது, பிடிச்சிக்கும். ஒயிட்டாக இருக்குனாக்க ஒளியெல்லாம் வெளியில் தள்ளிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அதனால் டார்க் க்ரீன். அல்பைன் மலைத்தொடர் அடுத்தது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய மலைத்தொடர் அல்பைன் மலை. பீடபூமி இதெல்லாம் அதை ஒட்டி இது வரைக்கும் பீடபூமி. அதில் இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அதெல்லாம் அல்பைன் மலைத்தொடர். அல்பைன்ஸ், ஆல்ப்ஸ். இங்கே தான் ஆல்ப்ஸ் மலைத்தொடரை பற்றி தெரியும். இங்கே தான் வந்துட்டு என்ன இருக்குது? சுவிட்சர்லாந்து மலைகளுக்கு நடுவில். எப்படி நேபாளம் இருக்குது இமயமலைத்தொடருக்குள்ள, அந்த சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஹங்கேரி, அந்த மாதிரி நிறையா நாடுகள் இருக்குங்க. ஆல்பைன் மலைத்தொடர் தெற்கு ஐரோப்பிய பகுதியில் காணப்படும் தொடர்ச்சியான இளம் மடிப்பு மலைகளாகும். நம்ம இமயமலை மாதிரியே இளம் மடிப்பு மலை. தெற்கு ஐரோப்பா அது ஃபுல்லாக தொடர்ச்சியான. அந்த பக்கம் பீடபூமி, கூம்பா இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். அதை ஒட்டி இந்த பக்கம் இதெல்லாம். அங்கு காணப்படும் முக்கிய மலைத்தொடர்கள் சியாரா நெவேடா, பைரினீஸ், ஆல்ப்ஸ். எதில் வருது? அல்பைன் மலைத்தொடரில் ஒரு தொடர். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதுக்கே எத்தனை பேர் இருக்குதுன்னு பாருங்கள். நீலகிரிம்மா, அந்த பக்கம் போன ஆனைமலைம்பாங்க, ஏலமலம்மா. இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாடு ஒட்டி இருக்குல்ல, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அத்தனை பேர். அது மாதிரி இங்கே இந்த மலைத்தொடருக்கு ஒவ்வொரு இடம் ஒரு பேர். அப்னின்ஸ், ட்ரானிக்ஸ், டினாரிக் ஆல்ப்ஸு, காக்கசஸ் இன்னும் பார்த்தோம்ல, மனிதனம். அதனால தான் அந்த பேர். கார்பேதியன், இதெல்லாம் வந்துட்டு அந்த அல்பைன் மலைத்தொடர். ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்பைன், ஆல்ப்ஸ், இளம் மலிப்பு மலை. அதில் எத்தனை பேர், அத்தனை அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும். பைனரிஸ் மலைகள் ஸ்பெயினில் இருக்குது மற்றும் ஃப்ரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையே எல்லையாக இருக்குது. பாருங்க, இது ஃப்ரான்ஸ், இது ஃப்ரான்ஸு, இது ஸ்பெயின், அது போர்ச்சுகல். இந்த இயற்கை எல்லையா கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட். என்ன மரம், என்ன மலை? பைரனீஸ். ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் காக்கசஸ் மலைத்தொடரில் உள்ள காக்கசஸ் மலை. எல்ப்ராஸ் ஐரோப்பாவில் உயரமான சிகரம். உலகத்தில் உயரமான சிகரம் இது எங்கே இருக்குது?
அது எங்கே இருக்குது? நேபாள், சீனா நேபாள் பார்டர், இந்தியா கிடையாது. அடுத்தது ஆல்ப்ஸ் மலையின் உள்ள மாண்ட் பிளாங்க் ஆல்பன் மலை தொடரில் காணும் 2வது உயரமானது. மாண்ட் பிளாங்க் 2வது உயரமானது. இதெல்லாம் உயரம் கம்மி தான். ஆல்பைன் மலைத்தொடர் பல செயல்படும் எரிமலைகள் இருக்காமா. எட்னா, வெசுவியஸ், ஸ்டம்போலி. நாங்கள் இந்த கடலுக்குள்ளே இருக்கும் ஸ்டம்போலிலாம். வெசுவியஸ் இட்டாலியா, வெசுவியஸ் இட்டாலி நமக்கு இருக்கா? இதெல்லாம் செயல்படும் எரிமலை. மத்திய தரைக்கடலினுடைய கலங்கரை விளக்கம் ஞாபகம் இருக்கா? ஸ்டம்போலி நாங்கள் இருக்கு. வரும் நிலநடுக்கங்கள் சாதாரணமாக நிகழும். அங்கே தான் என்ன இருக்கும்? பிளேட் பவுண்டரின்னு அர்த்தம். அதனால தான் எரிமலை இருக்குதுன்னு அர்த்தம். இருக்குது ஸ்டம்போலி. இதெல்லாம் மடிப்பு மலை இல்லை, 2 பிளேட் மோதுறதுனால மடிஞ்சு மேலே எந்திரிக்குது. இமயமலை மாதிரி சாதாரணமாக நிலநடுக்கம் வரும். இப்போ ஜாகிரபி ஆரம்பித்தோடனே கூட இமயமலையில் நிலநடுக்கம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாவா? வெள்ளம் போகுதா வட இந்தியாவில்? போயிட்டுருக்கா? போன மாதமே சொல்லிட்டோமா? நம்ம 10 நாளைக்கு முன்னாடியே கணிச்சிட்டோம். சரி, ஜாதகங்கள்லாம் இருந்து எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். காசு நிறையா தரணும். சரி, மேட்டர்ஹார்ன் இது என்னது எதோட நிலத்தோற்றம்? கிளேசியர் லேண்ட்ஃபார்ம். எல்லா பக்கம் அடிச்சுட்டு போயிட்டு இது சர்க்கு, இது ஒரு சர்க்கு, இது ஒரு சர்க்கு, அது இது இந்த இடத்துல அரேட்டு இது மாதிரி இருக்கும். அதே சுற்றியில் அடிச்சுட்டு என்ன ஆயிரும்? இது பிரமிடு மாதிரி இருக்கும். அந்த அரேட் என்னது? அதுக்கு மேட்டர்ஹார்ன்னு சொல்லுவாங்க. பிரமிடு வருது மேட்டர்ஹார்ன் மலை சுவிஸ் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மவுண்டெயினில் தான் இருக்காமா இது. அதனால தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளேசியனுடைய அடித்தல் நிலத்தோற்றம் அங்கே பார்த்ததோட ரீகால் பண்ணிட்டு வரோம். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தேன், அப்போ ஸ்ட்ராங் ஆகும். அதை விட்டுட்டு சும்மா திரும்ப டெய்லியும் வந்து உட்காந்துட்டு போனால் ஸ்ட்ராங் ஆகாது. அதேமாதிரி உட்காந்து படிக்கக்கூடாது. புக் எடுத்துகிட்டு வாசிக்கும். வார்த்தையை மனப்பாடம் பண்ணணும். என்னடா இதுக்கு அர்த்தம், எங்கே இருக்குது, யார் உருவாக்கணும், என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். அதான் புரிஞ்சு படிக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் விட்டு கதையை அடிக்கலாம். அவன் ஏதாவது கேட்பான், அந்த புரிஞ்சதை வச்சு எழுதலாம். அப்போ உங்கள் பேப்பர் தனியாக தெரியும். அடுத்தது இதன் உயரம். இம்மலை இதன் வடிவத்திற்கு புகழ் பெற்றது. மேட்டர்ஹார்ன் எங்கே இருக்குது? ஆல்பைன் மலைத்தொடர். ஆல்ப்ஸ் மவுண்டெயினா? ஆல்ப்ஸ் மவுண்டெயின். ஆல்பைனில் ஆல்ப்ஸ் ஒரு சின்ன தொடர் சுவிட்சர்லாந்தில். சரியா? எல்லோரும் பார்த்துருப்பீங்களே. அப்போ நம்ம ஆளுங்க ஹீரோ ஹீரோயின் அப்படி கனவு கண்டாங்கன்னா அங்கே தான் சுற்றிலும் பனி படர்ந்த மலைத்தொடர், அதுக்கு நடுவில் புல்வெளி இருக்கும். அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் ஹீரோ ஹீரோயின். ரசீபான்னு அந்த கமல் படம் சகலகலா வல்லவனே அதெல்லாம் அங்கே எடுத்தது தான். நிறைய படம். சரி, வட ஐரோப்பிய சமவெளி இதை ஒட்டி இங்கே போட்டிருக்கா பாருங்கள். இது மலைத்தொடர், அதை ஒட்டி பீடபூமி, அதை தள்ளி போயிட்டுனா சமவெளி, கடற்கரை ஒட்டி சமவெளி. அதான் புல்வெளி, முக்கியமான புல்வெளிலாம் இருக்கும். ஸ்டெப்பி. வட ஐரோப்பிய சமவெளி மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து கிழக்கில் யூரல் மவுண்டன் வரை. மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் தானே, யூரல் மவுண்டன் வரைக்கும், இங்கே எல்லா வரைக்கும் யூரல் வரைக்கும் போகுது. அடுத்தது பெரும்பான்மையான ஆறுகள் ஆல்ப்ஸ் மலையில் உருவாகி மத்திய பீடபூமி ஆகியவற்றில் உருவாகின்றன. ஆல்ப்ஸ் மலை மத்திய பீடபூமி அதில் உருவாகி அப்படியே வடக்கு நோக்கி போய் அங்கே கலக்கும். இது பால்டிக் கடல். இந்த இடம் இருக்குல்ல, அட்லாண்டிக்லேருந்து ஒரு பிரிஞ்சது பால்டிக். பாருங்க, ஐரோப்பிய தீபகற்பம் இருக்குல்ல, அதில் தெற்கில் மத்திய தரைக்கடல் இருக்கும், கிழக்கில் கருங்கடல் இருக்கும், அதுக்கு அப்படியே மேலே பால்டிக் கடல், பால்டிக் சி. எதில் ஒரு பாட்டு இதெல்லாம்? அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பாட்டு இதெல்லாம். மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் உள்நாட்டு நீர் போக்குவரத்துக்கு இவ்வாறுகள் பெரிதும் உதவுகிறது. உள்நாட்டு நீர் போக்குவரத்து, அந்த ஆறுலேயே அவ்வளோ தண்ணி போகுது அதில். அப்போ நேராக அங்கேருந்து போவானுங்க, கடலில் போயிடுவானுங்க. போயிட்டு இந்த ஆறு போகுதா, அந்த ஆறில் பூந்து அப்படியே உள்ளே போயிடும். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. ஓல்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓல்கா என்ன படம்? இருமுகனா? இருமுகன் இல்லை, மாற்றானில் வரும் பாருங்க. அந்த ரஷ்யாவில் இருந்து ஒரு லேடி வருவாள்ல, ஓல்கா. இந்த ரிவரோட பேர் தான். இந்த ரிவரை பார்க்கலாமா?
எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க. இது குளிர்காலத்தில் உறைஞ்சிரும். எவ்வளோ பெரிய கப்பல் போகுது பாருங்கள், கண்டெய்னர். அவ்வளோ பெரிய ஆறு. அதான் சொல்கிறாங்க. மேற்கு ஆசியா சரி என்னென்ன ஊர்? ஐரோப்பாவின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கு எங்கே? மத்திய கிழக்கு ஐரோப்பா. மத்திய கிழக்கு ஐரோப்பா. இது மத்திய ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடும் அங்கே. வோல்கா ஆறு ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு. டேனிப் ஆறு ஐரோப்பாவின் 10 நாடுகள் வழியாக பயணிக்கிறான். ரொம்ப அதிக நாடுகள் வழியாக பயணிக்கிறது டேனியூப். வோல்கா மிக நீளமானது ஐரோப்பாவில். இந்தியாவில் நீளமானது எது? ஆசியாவில் நீளமானது ஐரோப்பா தானே பேசிட்டு. யாங்டிசி அங்கே உள்ள இது எங்கே கலக்குது? இது பாருங்க, காஸ்பியன் கடலில் போய் கலக்குதாம்மா வோல்கா. வால்டேஸ் பீடபூமி உருவாகிற இடம் டேனியூப். கருங்காட்டில் உருவாகுது. கருங்காடு எங்கே இருக்குது? ஜெர்மனி. கருங்கடலில் போய் கலக்குது. நீப்பர் வால்டாய் குன்றுகள் கருங்கடலில் தான் கலக்குது. ரைன் ரோன். ரைன் வந்து வடக்கு கடலா? இதான் கருங்கடல். இது காஸ்பியன் கடல். இதான் வோல்கா இங்கே வந்து கலக்குறான். இங்கே கருங்கடல். அடுத்து மத்திய கடல். இது எல்லாம் அப்படியே கதை மாதிரி பார்க்கணும். உட்காந்து ஸ்கூலில் சொல்லுவாங்க உருன்னு பயங்கர எங்கேயும் இது கவனம் செதறாமல் அப்படியே கைகள் ஆடாமல் அப்படிலாம். அதனால் ஸ்ட்ரெஸ் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். ஜாலியாக கதை மாதிரி கவனிச்சிங்கன்னா மைண்டில் நிற்கும். ரோன் சுவிஸ் ஆல்ப்ஸில் உருவாகுது. மத்திய தரைக்கடலில் போய் கலக்குது. ஏட்ரியாட்டிக் கடல் அது எங்கே இருக்குதுன்னு தெரில. வடக்கடல்னாக்கா ஆர்டிக் கடல். தேம்ஸ் கெம்பில். தேம்ஸ் எங்கே இருக்குது? இங்கிலாந்தில். இங்கிலாந்தில் தேம்ஸ் நதி. ஒரு பாட்டு கூட வருமே. ஐரோப்பிய ஆறுகள் உள்நாட்டு நீர்வழி போக்கிற்கு உகந்ததாக உள்ளன. ஏன்? என்னவா இருக்கும்? வருஷமெல்லாம் தண்ணி ஓடும். வற்றாத ஜீவநதிகள் ஆழமாக இருக்குது. நிறையா தண்ணி ஓடுது. பனி பிரதேசம் இருக்குல்ல, அங்கே யூரோப்பில் அந்த மலை பீடபூமிலாம் என்ன இருக்குது? பனி படர்ந்து இருக்கும். அதில் உருகி வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். காலநிலை நாளை